வணக்கம் என் அன்பு நேயர்களே, மீண்டும் ஒருமுறை இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களோடு இணைவதில் எனக்கு மனம் நிறைந்த மகிழ்ச்சி. இது கேள்விகள் ஆயிரம் நேரம். கேள்விகளால் நமது பகுத்தறிவையும் பட்டறிவையும் புதுக்கிக் கொள்ளுகிற நேரம். 2016 ஆண்டு அக்டோபர் மாதம் உள்ளாட்சி தேர்தல் எல்லாமே முடிவுக்கு வந்தது. அதற்கு பிறகு 2016 அக்டோபருக்கு பிறகு இதுவரைக்கும் உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படவில்லை. உள்ளாட்சி அறிவிப்பு வெளியிடப்பட்டது 2016. அதிமுகவினுடைய சார்பில் அப்போது ஒருங்கிணைந்த அதிமுக அம்மா இருக்கும்போது வேட்பாளர்கள் கூட அறிவிக்கப்பட்டனர். ஆனால் அந்த தேர்தலை எதிர்த்து திராவிட முன்னேற்றக் கழகம் உயர்நீதிமன்றம் சென்றது. பழங்குடியினருக்கு உரிய ஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என்பதை காரணம் காட்டி வழக்கு தொடர்ந்தது. ஆனால் உண்மையான காரணம் அது மட்டுமல்ல. அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த நேரத்தில் உண்மையை சொல்லப்போனால் உள்ளாட்சி தேர்தலை சந்திப்பதற்கு திமுக பயந்தது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த வழக்கு நீதியரசர் திரு கிருபாகரன் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு வருகிறது. அவர் 2016 ஆண்டு டிசம்பருக்குள் தேர்தலை நடத்த வேண்டும் என்று ஆணையிடுகிறார். ஆனால் நடத்தப்படவில்லை. அதற்கு பிறகு மீண்டும் திமுக உயர்நீதிமன்றம் செல்கிறது. அப்போதைய தலைமை நீதிபதி திருமதி இந்திரா பானர்ஜி அவர்கள் அடங்கிய அமர்வு முன்பு அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அவரும் 2017 நவம்பர் 17க்குள் தேர்தலை நடத்த வேண்டும் என்று உத்தரவிடுகிறார். அந்த உத்தரவும் பின்பற்றப்படவில்லை. இப்படி பல வழக்குகளிலும் பல காரணங்களை சொல்லி தட்டி கழித்து கொண்டே வருகிறது தமிழக அரசு. என்ன காரணம்? அதாவது உடம்பில் இருக்கிற நரம்புகள் மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கின்ற கிராம சபைகள் அவைதான் அந்தந்த கிராமங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தரக்கூடிய அமைப்பாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு 2016 இறுதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நிரப்பப்படாமலேயே தட்டி கழிக்கப்படுகிறது. ஏன் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கு தமிழக அரசுக்கு என்ன தயக்கம், என்ன பயம், ஏன் தள்ளி போடுகிறது? இதனால் ஏற்படுகிற பொதுமக்கள் எதிர்கொள்ளுகிற சிரமங்கள் என்னென்ன? இதை பற்றி தான் நாம் இன்றைக்கு கொஞ்சம் ஆழமாக விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்தோடு பொருந்தி போகிற ஒரு திருக்குறள். வாளொடு என் வன்கண்ணல்லார்க்கு நூலொடு என் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. வாளொடு என் கண்ணரல்லார்க்கு நூலொடு என் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. நெஞ்சுறுதி இல்லாதவர்க்கு வாளால் என்ன பயன்? வீரம் இல்லாமல் கையில் வாள் வைத்து வைத்துக்கொண்டு என்ன பயன் என்று வள்ளுவர் கேட்கிறார். அதேபோல அறிவுத்திறம் மிக்க அவை கண்டு பயப்படுவதற்கு தர்க்க சாஸ்திர நூலால் என்ன பயன்? எந்த பயனும் இல்லை. அதே போல துணிவு இல்லாதவர் கையில் இந்த அரசு சிக்கிக் கொண்டிருப்பதனால் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தரக்கூடிய அமைப்புகள் கூட தேர்தல் நடத்தப்படாமல் தள்ளி போய்கொண்டே இருக்கின்றன. இதுதான் இந்த குறளில் உள்ள மறைந்திருக்கிற பொருள். இந்த குறளை அடியொற்றி நாம் இன்றைக்கு விவாதத்தை அமைக்கலாம். நம்மோடு கலந்து கொண்டு இங்கே உரையாட விவாதிக்க வந்திருக்கிறார்கள் 3 விருந்தினர்கள். அவர்களை நான் அறிமுகம் செய்கிறேன். திரு ரங்கபிரசாத், சட்ட பஞ்சாயத்து இயக்கம், அவரை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு வெற்றி பாண்டியன், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர், அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு ஜெகதீஸ்வரன், அரசியல் விமர்சகர், அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு ரங்கபிரசாத், முதல்ல உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன் இந்த உள்ளாட்சி தேர்தலை இப்படி தள்ளி போட்டு போகிறதுக்கு என்ன காரணம்? அது ஒரு காரணம், 2 காரணம். அதாவது மே மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே நடத்தோம்னு ஏற்கனவே உறுதிமொழி கொடுத்துருந்தாங்க. அந்த கெடுவும் தாண்டி போகிறது. இப்போ ஒரு 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு பழையபடி உச்சநீதிமன்றத்தில் போய் கேட்டிருக்காங்க. என்ன பிரச்சனை? ஓகே, சிம்பிளாக ஒரே வார்த்தையில் வந்து இதை சொல்லணும் அப்படின்னா, தோல்வி பயம். தங்களால் இனிமேல் கொள்ளையடிக்க முடியாதோ அப்படிங்கிற 2வது பயம். இந்த 2 காரணத்துக்காக மட்டும்தான் வந்து உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க அவங்க பயந்துட்டே வராங்க. இது வரைக்கும் முன்னாடி இந்த சிச்சுவேஷன் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, உள்ளாட்சி தேர்தல் நடத்தினால் உள்ள ஆட்சி போய்விடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இதுக்கு முன்னாடி இருந்தது. இப்ப உள்ளாட்சி நடத்தினா உள்ள ஆட்சி ஆமா அப்படிங்கிற சூழ்நிலை இந்த தேர்தல் வரைக்கும் இருந்தது. சோ இப்ப இந்த தேர்தல் நடந்து எப்படி இருந்தாலும் இவங்களுக்கு வந்து ரிசல்ட் எப்படி வரணும்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் எந்த கூட்டணி கட்சிகள்லாம் எப்படி வச்சுக்கலாம் என்னங்கிற டிசைட் பண்ணிட்டு அப்புறமா நடத்திக்கலாம். இப்ப எதுக்கு அவசரப்பட்டு நடத்திக்கிட்டு அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் இருக்காங்க. ஸோ இப்போ இதை நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஃபிடவிட் போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் இந்த மாதிரி 3 மாதம் எனக்கு அவகாசம் வேணும் அப்படின்னு ஒரு அஃபிடவிட் போட்டிருக்காங்க. இதை ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு படித்த பையன் ஒரு படிக்காத பையன்
ஒரு பரீட்சை வச்சா எப்படி அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க, மிஸ் இன்னைக்கு வந்து என்னால படிக்கல, வீட்டுல அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு படிக்காத பையன் எப்படி ஒரு டீச்சர்கிட்ட போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு சொற்ப காரணங்களை சொல்லுவாங்களோ அதே மாதிரி பல காரணங்களும் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. மீண்டும் அதே காரணங்களை சொல்லி நேற்று உச்சநீதிமன்றத்துல போய் திரும்ப எக்ஸ்டென்ஷன் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து இப்ப ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட வேலை, இந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டிய அமைப்பு வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், அது வந்து மாநில அரசினுடைய கட்டுப்பாடு, மாநில அரசு கட்டுப்பாடுல இருந்து டீலிமிட்டேஷனுக்காக நாங்க வந்து தேர்தல் நடத்தாம இருக்கோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த டீலிமிட்டேஷன்ங்கிறது பெரிய ப்ராசஸ், ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான். ஆனா என்ன அப்படின்னா டீலிமிட்டேஷன் முடிந்து ஆல்ரெடி ஒரு 8 இருந்து 10 மாசங்கள் ஆகிவிட்டது. மாலிக் ஃபெரோஸ்கான் அப்படின்னு இருந்தாரு, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரா இருந்தாரு. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு. சோ இப்ப இந்த 2.5 வருஷத்துல என்னாச்சு அப்படின்னா 3 ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரே மாறிட்டாரு. அவ்வளவு பெரிய காலகட்டம் ஆயிடுச்சு. இந்த மாலிக் ஃபெரோஸ்கான் இருக்கும் போதே அவரே வந்து டீலிமிட்டேஷன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த நோட்டிஃபை பண்ண வேண்டிய வேலையை தமிழக அரசு கொடுத்துட்டாரு. இந்த இதெல்லாம் வந்து பெண்களுக்கான தொகுதி இதெல்லாம் வந்து அப்படின்னு நோட்டிஃபை பண்ணணும். தொகுதி வரையறை முடிந்து இந்த ரிசர்வேஷன் சுழற்சி முறையெல்லாம் அலோகேட் பண்ணணும். இந்த வேலை தான் வந்து ஒரு 4-5 மாதமாக தமிழக அரசோட கையில இருக்கு. இந்த பாலிசி தி கவர்மெண்ட்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 4-5 மாசமா இப்படிதான் இருக்கு. இது வரைக்கும் இவங்க ஆக்ஷனே எடுக்காம இருக்காங்க. அந்த ஃபைல்லாம் அப்படியே இருக்கு. இப்போ வந்து நிஜமாவே பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இவங்க அரசியல் காரணங்களுக்காக ஒத்தி வச்சிட்டு இருந்தாங்க. ஜெனரலாவே உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னா திமுக அதிமுக சின்னத்துல கூட போட்டியிட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த தேர்தல்ல வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட தேர்தல் அப்படின்னு தான் உள்ளாட்சி தேர்தல் இருந்தது. ஆனா அந்த அரசியலுக்கு அப்பாற்பட்ட இந்த தேர்தல்ல இவங்க அரசியலை புகுத்தி 2 வருஷமா தள்ளி போட்டாங்க. சோ அந்த தேர்தல்ல வந்து எப்படி இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்து இப்ப என்ன ஆகும் இந்த தேர்தல் நடத்தும் போது அப்படின்னா இப்ப இந்த 40 தொகுதிக்கு தேர்தல் நடந்தப்ப 40 கேண்டிடேட் சூஸ் பண்ணும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இபிஎஸ்க்கு ஓபிஎஸ்க்கு உள்ள ஒரு பெரிய டிவைட் தெரிஞ்சது. பல ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு சீட் தரப்படாமல் இபிஎஸ் கை ஓங்கி இருந்ததா பார்க்கப்பட்டது தெரிஞ்சது. ஆமா இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இது ஒரு தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய தேர்தல், பல ஆயிரக்கணக்கான வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் போது இவங்களுக்குள்ள இருக்கிற சண்டை இன்னும் பெரிய அளவில் ஆகும். சோ இந்த பிரச்சனை எல்லாம் தவிர்க்கிறதுக்காக இவங்க தொடர்ந்து வந்து தள்ளி போட்டுட்டே வராங்க. இப்ப அதே மாதிரி ஜெனரலா வந்து இது நடக்கிறதே வந்து ஒரு கமிஷன் ஆட்சிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த கமிஷன் எப்படி அப்படின்னா அந்த காலத்துல இந்த மன்னர்கள்லாம் போய் மற்ற நாடுக்கு படையெடுக்கும் போது கொள்ளையடிச்சிட்டு வந்த காசை வந்து ஈக்குவலா பிரிச்சுப்பாங்களாம். ராஜால இருந்து ஜோசியம் சொன்ன ஜோசியர் வரைக்கும் எல்லாருமே ஈக்குவலா பிரிச்சுப்பாங்களாம். அது வந்து சங்ககால இலக்கியத்திலே பாதீடு அப்படின்ற ஒரு முறை இருக்கு. சோ அந்த சங்ககால இலக்கியத்துக்கு அப்புறம் அந்த பாதீடு முறை வந்து ரொம்ப சிறப்பா செயல்பட்டு வந்தது இப்ப கடந்த கால கொள்ளையடிச்ச ஆட்சி காலத்துல தான். சோ இப்ப அதுல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இந்த உள்ளாட்சி தேர்தல் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதை கடைபிடிக்கணுமோ அது குடவோலை முறையை அறிமுகப்படுத்தணும் தமிழ்நாடு தான். குடவோலை முறை என்ன சொல்றது, தேர்தலை சொல்லுது. ஆனா தேர்தலை விட்டுட்டாங்க. நீங்க சொன்ன அந்த பங்கீட்டு முறையை ஆமா சரியா எடுத்து. சோ இப்ப அதுல வந்து என்ன ஆச்சுன்னா இப்ப பங்கு பிரிச்சு இவங்க கொள்ளையடிச்சதா பங்கு பிரிச்சுட்டு இருந்தாங்க. பட் இப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்க எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லாம எல்லாமே இவங்களே கொள்ளையடிச்சுக்கிறாங்க. குறிப்பா வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணியா இருக்காரு. சோ வேலுமணிக்கு மணி ப்ராப்ளமா இருக்கிறனால வந்து தேர்தலை வந்து தள்ளி போட்டுட்டே இருக்காங்க. சோ நான் முக்கியமா இங்க என்ன சொல்ல வர வேண்டிய விஷயம் அப்படின்னா நம்ம வந்து தமிழ்நாட்டுல வந்து எப்படிலாம் வந்து உள்ளாட்சித்துறையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போலாம், மக்கள் அருகே அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு உயரிய கொள்கையை நம்ம எப்படிலாம் அடுத்து எவால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க நேரத்துல ஒரு 1996க்கு அப்புறம் முதல் முறையா தமிழக வரலாற்றுல ஒரு 2.5 வருஷம் தேர்தல் நடக்காம இருக்கிறது நம்மலாம் அந்த காலகட்டத்தில் இருக்குங்கிறது சொல்லிக்கிறதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. இப்படி ஒரு தேர்தல் நடத்தாம இப்படி ஒரு 2.5 வருஷம் வந்து சுய அரசியல் லாபத்திற்காக தேர்தல் நடத்தாம இருக்கப்படுதுன்னு சொல்றது வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு. இப்ப அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா பாஜக அதிமுகவோட கூட்டணியில இருக்கிற பாஜக அரசு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற கொள்கையை முன் வச்சுட்டு வந்தாங்க. இப்ப 2019 இவங்க தேர்தல் மேனிஃபெஸ்டோல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு படி தாண்டி முன்னாடி வந்து சட்டசபை தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒன்னா நடத்துறதா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப உள்ளாட்சி தேர்தல் சேர்த்து ஒன்னா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனாலதான் 3 மாசம் கேட்டிருக்காங்களோ. அந்த கட்சியை கூட்டணியில வச்சுக்கிட்டு இவங்க வந்து திரும்ப 3 மாசம் டைம் எக்ஸ்டென்ஷன் கேக்குறாங்க. இப்ப நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் எப்படி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்கூல் பையன் பிஸ்கெட் போய் மிஸ் வீட்டுல சமைக்கல, காலையில லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன சொற்ப காரணங்களுக்காக வந்து ஒரு ரீசன்ஸ் கேட்டுட்டு இருப்பாங்களோ அதே மாதிரிதான் தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தை அணுகிட்டு இருக்கு. சரி, திரு வீரபாண்டியன், வெற்றி பாண்டியன், வீரம் இருந்தால் தான் வெற்றி வரும். ஒரு முக்கியமான கேள்வி, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த முதல்ல போய் திமுக தடையானை இல்லைன்னா ஒரு வழக்கு தொடர்ந்ததுக்கு அடிப்படையான காரணம் அம்மா அப்போ உயிரோடு இருந்தாங்க. கண்டிப்பாக அவர்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திராணிகள் நிறைய இடங்கள் நடந்திருக்கு. நம்ம திருவாரூர் முதற்கொண்டு
தேர்தலை தள்ளி போடுங்கன்னு சொல்லி நம்ம திமுகவே போய் எழுதி கொடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் வலுவான கூட்டணி அமைந்த பிறகு இப்போ அவங்களுடைய துணையோட தேர்தலை சந்திக்கிறதுக்கு இப்போ தயார். இப்போ அம்மா உயிரோட இல்லை, அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு என்னென்னா அதிமுக வலுவிழந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று, திரு ரங்கபிரசாத் ஒரு அழகான ஒரு கோணத்தில் ஒரு விஷயத்தை சொன்னார். உள்கட்சி பூசலை சமாளிக்க முடியாமல் அதிமுக தத்தளிச்சுட்டு இருக்கு. கண்டிப்பாக ஒருவேளை அதனால தான் அதுதான் முக்கியமான காரணமாக இருக்கும் தேர்தல் தள்ளி போடுது. உங்களுடைய பார்வை என்ன? கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய மோடி எம்கே, அது ஏடிஎம்கே கிடையாது. அந்த மோடி எம்கே வந்து உள்ளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு உள்கட்சி பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து 40 தொகுதியுடைய வேட்பாளரை தேர்வு செய்யும் போது இரு சிட்டிங்கில் இருந்த எம்பியை அவங்களால கொடுக்க முடியல. அதையும் தாண்டி நீங்கள் சொன்னது மாதிரி பன்னீர்செல்வத்தோட ஆட்களுக்கு சுத்தமாக சீட்டு மறுக்கப்பட்டது. அது மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. அதை சமாளிக்கிறதுக்காக அவருடைய பையனுக்கு சீட்டை கொடுத்து அவர் சரி பண்ணிட்டாங்க. அவருக்கு பையனுக்கு சீட்டு கிடச்சிச்சு, நான் யார் எங்கே போனான்னு அவர் போயிட்டார். இது தொடர்ந்து வந்து இந்த 18 பேர் எம்எல்ஏக்கு சீட்டு கொடுத்ததுலேயும் மிகப்பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனைலாம் எப்போ தெரியும்னா 23ஆம் தேதி தேர்தல் ரிசல்ட்டில் தெரியும். ரிசல்ட் வருதுல அன்னைக்கு வந்து யார் யார் எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது ரொம்ப தெளிவாக தெரியும். இப்போ இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க வேட்பாளர் பட்டியல். நேற்று 4 மணிக்கு அறிவிக்கப்பட்டதா சொன்னது பிரச்சனையாகி நின்று இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு வேட்பாளர் சொல்கிறாரு, பன்னீர்செல்வம் ஒரு வேட்பாளர் சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவருக்கு கொங்கு மண்டலமான சூலூரில் ஒரு வேட்பாளர் சொல்கிறாரு. பன்னீர்செல்வம் வந்து மதுரையில் ஒரு திருப்பரங்குன்றத்தில் ஒரு வேட்பாளர் சொல்கிறாரு. இவங்க 2 பேர் சொல்கிறதையும் அவங்களால நடத்த முடியல. சூலூரில் முன்னாள் அமைச்சர் ஒருத்தருக்கு ஒரு சீட்டு சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அவர் நேரடியாக போய் மிரட்டினதான் எனக்கு தகவல். நேரடியாக போய் நீங்கள் சீட்டு கொடுக்கலன்னா நான் வெளியே போயிடுவேன்னு சொல்லி அந்த முன்னாள் அமைச்சர் மிரட்டின மாதிரியே அதுக்கு வந்து அவர் சரி பண்ணதாகும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நீங்கள் முதலமைச்சராக மட்டும் இருங்க, நான் வேலை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வேலுமணி என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு அவர் தனியாக ஒரு நேர்காணல் நடத்தினதாக ஒரு தகவல் இருக்குது. தகவல் அவர் வந்து அந்த மாதிரி வேட்பாளர் வச்சுருக்காரு. அதே மாதிரி இங்கே துணை முதலமைச்சர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் முத்துராமலிங்கன்னு ஒருத்தருக்கு திருப்பரங்குன்றத்தில் ரெஃபர் பண்ணுறாரு. அதே மாதிரி அமைச்சர் செல்லூர் ராஜு ஒருத்தருக்கு ரெஃபர் பண்ணுறாரு. உதயகுமார் ஒருத்தருக்கு ரெஃபர் பண்ணுறாரு. ராஜன் செல்லப்பா இப்போ இருக்கிற வேட்பாளருக்கு ரெஃபர் பண்ணுறாரு. இப்போ அந்த பிரச்சனையில் இப்போ ராஜன் செல்லப்பாவுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டது. ஏன்னா அவர்கிட்ட ஒரு 2-3 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இப்போ இந்த ஆட்சியை கொண்டு போகிறதுக்கு இந்த எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறதுக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா, உள்ளாட்சியில் ஊருக்கு பிரசிடெண்ட், அப்புறம் ஒன்றிய குழு உறுப்பினர், மாநகராட்சி பகுதிகளில் கவுன்சிலர், நகராட்சி பகுதிகளில் கவுன்சிலரு, அப்புறம் மேயரு, சேர்மனு, இதெல்லாம் வர்றபோது கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் பதவிக்காக தான் எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்காங்க. இந்த பதவி வரும், நமக்கு இந்த ஆட்சி வரும், இந்த ஆட்சியில் நம்ம ஒரு உள்ளாட்சியில் ஒரு பதவி வச்சுக்கிட்டு அதில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஆசையோடு இருக்கக்கூடிய அவ்வளோ பேர் தான் இருக்காங்க அங்கே. அதிலே வந்து ஒருத்தருக்கு கொடுக்கணும், இன்னொருத்தருக்கு மறுக்கணும். அப்போ கொடுத்தவர் அங்கே இருப்பார், மறுத்தவர் வெளியே வருவார். அப்போ ஏற்கனவே வந்து டெண்டர்களை மட்டுமே வச்சு நடத்திக்கிட்டு இருக்க அந்த கட்சி மேலும் பிளவுபடும்போது அது ஒன்றும் இல்லாமல் சின்னாபண்ணம் ஆகிவிடும். அதை பயந்துக்கிட்டு தான் உள்ளாட்சி தேர்தலாம் அவங்க நடத்த முடியல, நடத்த மாட்டாங்க. அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு இவங்க அந்த பஞ்சாயத்தெல்லாம் தீர்ந்து வேட்பாளர்கள் அறிவிக்கிறதுக்குள்ள தேர்தலே முடிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே நீதிமன்றம் வந்து இப்போ ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதிக்குள்ளே தேர்தல் நடத்தணும்னு உத்தரவு போட்டு நடத்தாமல் திமுக வந்து தேர்தல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போய் அந்த அவமதிப்பு வழக்கில் போய் அந்த ஃபெரோஸ்கான் அந்த அதிகாரியும் ராஜசேகரன் அந்த செக்ரட்டரியும் கூப்பிட்டு நீதிமன்றம் கண்டிச்சு விட்டுருக்கு. இவ்வளவு தாண்டி இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போய் உட்காந்துருக்காங்க. இப்போ பஞ்சாயத்து ராஜ் சட்டப்படி கிட்டத்தட்ட இன்றைக்கி தமிழகத்துக்கு வரக்கூடிய கடந்த ஆண்டே 4000 கோடி, இப்போ 6000 கோடிக்கு மேலே கிட்டத்தட்ட 6000 கோடி நிதி வந்து உள்ளாட்சிகளுக்கு வரக்கூடிய தனிப்பட்ட நிதி இப்போ வராமல் இருக்குது. ஏற்கனவே வந்து வருஷம் பட்ஜெட்டில் 40,000 கோடி வட்டி மட்டும் கட்ட வேண்டியிருக்கு. இப்போ 40,000 கோடி கடன் வாங்க வேண்டியிருக்கு. இந்த சூழலில் மத்திய அரசுடைய உள்ளாட்சிக்கு செலவு பண்ணக்கூடிய நிதியும் வரலன்னா தமிழ்நாடு எவ்வளோ கேவலமாக போகுன்னு பாருங்கள். இது மட்டும் இல்லை, உள்ளாட்சி பிரதிநிதிகள் என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு வீட்டில் தண்ணி வரலன்னா, ஒரு வீட்டுக்கு வரி கட்டணும்னா, ஒரு வீட்டில் கரண்ட் இல்லைன்னா எல்லா வேலையும் பார்க்கக்கூடிய ஆட்கள் தான் உள்ளாட்சி பிரதிநிதிகள். இப்போ எம்எல்ஏக்கள் போய் வீட்டில் போய் யாரும் உட்கார மாட்டாங்க. அங்கே இருக்க லோக்கல் இருக்கக்கூடிய பிரசிடென்ட், கவுன்சிலரு, சேர்மனு இவங்ககிட்ட தான் போய் எல்லா கோரிக்கையும் வைக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற செயல் அலுவலர்கள்ட்ட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன தேவை?
அவர் மக்களை பார்க்கன்ற அவருக்கு என்ன தேவை இருக்குது? அவர் அதிகாரி, எனக்கு மாதம் மாதம் சம்பளம் வருது, என் சம்பளத்தை வாங்கி நான் பொழப்பு நடத்திக்கிறேன், எனக்கு அரசாங்கம் கொடுத்த வேலையை நான் சரியாக பார்த்துக்கிறேன், மக்களுடைய கோரிக்கையோ அந்த கிரீவன்ஸையோ கேட்டு அவங்க செய்யணுன்ற அவசியம் இல்லை. இன்றைக்கி ஒரு வருஷம் இங்கே இருப்பார், ஒரு செயல் அலுவலர் இருக்காருன்னா இன்றைக்கி ஒரு வருஷம் ஒரு வார்டில் இருப்பார், ஒரு பகுதியில் இருப்பார், ஒரு நகராட்சியில் இருப்பார், அடுத்து வேற இடத்துக்கு போயிடுவார். அவருக்கு மக்களுக்கும் தொடர்பே இருக்காது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் இருக்கக்கூடிய அந்த அரசு பிரதிநிதிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் தான், அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க தான் அடுத்து ஓட்டு கேட்டு போகணும், அடுத்து எல்லாத்துக்கும் போகணும், நம்ம மக்களை வந்து மதிக்கணும்னு சொல்லி கொஞ்சமாவது அக்கறையோட வேலை பார்ப்பாங்க. அதனால் ஒட்டுமொத்த வேலையும் முடங்கி கிடக்கு. முடங்கி போகிறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அமைச்சர், அந்த அமைச்சர் வேலுமணி, அந்த வேலுமணி தான் நம்பர் 1 அமைச்சர். இல்லாத அமைப்புக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய அமைச்சர்? அமைப்பே இல்லை. அதிகாரியை போட்டு வேலை பார்க்குறதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய அமைச்சர்? திரு ஜெகதீஸ்வரன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடம்புல இருக்கிற நரம்பு மண்டலங்கள் மாதிரி தமிழ்நாடு முழுக்க பரவி கிடக்கிறது கிராமங்களுக்கு அதிகாரம் படைத்த ஒரே அமைப்பு அந்த உள்ளாட்சி தேர்தல் மூலமாகத்தான் தேர்ந்தெடுக்கப்படும். அது இல்லைன்னா என்னென்ன அன்றாட பிரச்சனைகள், அதை எப்படி சமாளிக்க முடியும்? இவ்வளவு தெரிஞ்ச பிறகும் கூட கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல், அந்த பக்கமே முகத்தை காட்டாமல் திருப்பாமல் இன்னொரு 3 மாதம் தள்ளி வைக்கிறதுலேயே குறியாக இருக்கு. என்ன அதாங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் இந்திரா பானர்ஜியோட பெஞ்ச் இருக்கும்போது நவம்பருக்குள்ளே நடத்துறேன்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கு பிறகு இந்திரா பானர்ஜி எலிவேட் ஆகிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் போயிட்டாங்க. அதற்கு மறுபடியும் இல்லை நாங்கள் நடத்த முடியாதுன்னு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டது. கடைசியாக இந்த வழக்கு நடந்த பொழுது ஃபெரோஸ்கான் அவர்கள் சொன்னதுன்னு கேட்டிங்கன்னா, மே 31 நாங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்றோம், வார்டு மறுவரையறை முடிச்சிட்டோம். இது வந்து கோர்ட்டில் சொன்னது, வார்டு மறுவரையறை முடிச்சிட்டோம், பழங்குடியினருக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான இது என்னென்ன வார்டுங்கிறத முடிச்சிட்டோம், பெண்களுக்கான இடஒதுக்கீடு எங்கே கொடுக்க போகிறோங்கிறத முடிச்சிட்டோம், வி ஆர் ரெடி, நாங்கள் ரெடி அப்படின்னு சொல்லி சொன்னவர் இன்னைக்கு போய் சொல்கிறாங்கன்னா, இது மாநில தேர்தல் ஆணையத்தின் குரல் அல்ல, மாநில அரசாங்கத்தின் குரல். மாநில தேர்தல் ஆணையம் தயாராக இருக்கிறது. இன்று வந்து மாநில தேர்தல் ஆணையம் இன்னொரு 3 மாதம் எங்களுக்கு அவகாசம் கொடுங்கன்னு கேட்டு வராங்கன்னா, அது வந்து மாநில அரசாங்கத்தின் குரல் தான் நான் பார்க்குறேன். எதற்காக இப்போ மே 31 நடத்தல என்ன பிரச்சனைனா, மே 23 ரிசல்ட் வரப்போகுது. இப்போ ரிசல்ட் வந்த பிறகு இவர்கள் எல்லாம் இப்போ பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கான உளவுத்துறை வச்சு அறிக்கை தாக்கம் இதில் வரும். அதுதான் முன்னாடி அவங்களுடைய நினைப்பு என்ன பாருச்சுன்னா, நமக்கு ஒரு டீசெண்டான சில தொகுதிகள் வந்தால் நம்ம அப்படியே உள்ளாட்சி தேர்தலையும் நடத்திடலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்தது. இன்று நம்ம வாங்க போகிற அடிக்கு பிறகு மற்ற கூட்டணி கட்சி இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க, நீங்க பார்க்கணும். உள்ளாட்சி தேர்தலிலும் இந்த கூட்டணி தொடர்ந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன், இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்த உள்ளாட்சி தேர்தலும் இந்த கூட்டணி தொடரப் போகிறதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு நாளைக்கு எந்தெந்த கட்சி எங்கெங்க போகுங்கிறது தெரியாது அப்படிங்கிறதுனால அதிமுகவோட கூட்டணியில இல்ல, எங்களுக்கு மிக முக்கியமான காரணம், நாங்க தோத்ததுக்கு மிக முக்கியமான காரணம் பாரதிய ஜனதா கட்சி தான், பாரதிய ஜனதா கட்சி கழட்டி விடுங்க. மே 23 பிறகு நடக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நம்ம அவர் இங்க ஒரு இது கொடுத்ததை பார்த்தோம், நம்ம தான் பூத்ல இருப்போம், நம்ம பூத் கேப்சர் பண்ண போறோம். ஆனா தொண்டர்கள் மத்தியில் இந்த கூட்டணி அமைந்த பிறகு ஒரு பெரிய மேடை போட்டு பேசணும். அதுல அவர் என்ன பேசுதுன்னு கேட்டார், என்ன சொன்னார்னா, நம்ம உள்ளாட்சி தேர்தல் ஜூலை மாதம் நடக்க போது, நாமளும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்க போறோம், அப்ப என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அங்கேயும் வந்து கிட்டத்தட்ட ஆளுங்கட்சியா இருக்கிறனால நம்ம எல்லா அராஜகம் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனா மறுபடியும் இந்த கூட்டணி கட்சியும் மே 23 பிறகு இருக்குமா இருக்காதாங்கிறது தெரியாது நமக்கு. இன்னும் சொல்ல போனா நீங்க அவங்கள ராஜ்யசபா எம்பி கொடுக்க போறோம்னு ஒரு கனவுலாம் இருக்காங்க, அதுவே நடக்குமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. மே 23 பிறகுதான் எல்லாமே, எல்லா தமிழகமும் இந்தியாவும் பல கூத்துக்களை சந்திக்க போகிறது மட்டும் நல்லா நிரசனமா தெரியுது. ஸோ அதுவும் நடக்குமாங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ தேமுதிக எல்லாருடைய ஓட்டு வங்கின்னு பார்த்த பொழுது, இப்போ ஒன்னால நான் கெட்ட, என்னால நீ கெட்ட, நம்ம எல்லாம் கெட்டது போதுன்னு சொல்லி எல்லாரும் விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இன்னொரு பக்கம் இங்க அமமுக, இப்போ தினகரன் அவர்கள், அவங்களுடைய ஓட் பேங்க், அவங்களோட ஓட் பேங்க் என்ன ஆக போகுது, இவங்களோட ஓட் பேங்க் என்ன ஆக போகுது. அப்போ நம்ம தினகரன் அவர்களை விட்டுட்டோமே, நம்ம ஆரம்பத்துல இருந்து நம்ம விட்டுட்டோம், நம்ம அதனாலேயே இன்னைக்கு தோற்றிருக்க பல இடங்கள் நம்ம தோற்ற ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டதே, அப்ப இதை எப்படி சரி செய்யலாம், அப்ப இதை நோக்கி எப்படி வேலை செய்யலாம் அப்படிங்கிற சில யோசனைகளும் அவர்களுக்கு வருவதற்கான. இப்ப இதெல்லாம் நடக்கணும்னா ஒரு 7 நாள்ல முடியாது. மே 23 பிறகு மே 23 இருந்து சேதாரங்கள் சரி செய்வதற்கு ஒரு 7 நாள்ல முடியாது. நெகோசியேஷன்ஸ் திரும்ப நடக்கும், திரும்ப அவங்க பேச்சுவார்த்தைக்கான முயல்வார்கள், எல்லா விஷயங்களும் நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது இன்னொரு 3 மாசமா எங்களுக்கு தேவை, இதெல்லாம் செட்டில் ஆகிறதுக்கு 3 மாசமா தேவை. அப்ப அதெல்லாம் சரி செஞ்ச பிறகு நாங்கள் தேர்தலை சந்திப்போமே தவிர, இப்பொழுது சந்தித்தோம் என்றால் மறுபடியும் கடினமான தோல்வியை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நாங்க இப்ப சந்திக்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறதா இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு இந்த ஏப்ரல் 18 என்னென்ன நடந்துச்சுங்கிறது அவங்களுக்கு ரிப்போர்ட் போயிருக்கும், என்னென்ன எவ்வளவு இடங்கள்
எவ்வளவு வாக்கு வங்கி நமக்கு வரும். நமக்கு ஒரு இடம் முன்னாடி சில கணிப்புகள்ல சில இடங்களில் ஜெயிப்பாங்க, அந்த இடம் ஜெயிப்பாங்க, இந்த இடம் டஃபா இருக்கு. 40 இடங்களுமே நமக்கு கூட உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் வந்து ஆளுங்கட்சி அதிர்ந்து போயிருக்கிறதா பாருக்கு. இன்னும் சொல்ல போனா சட்டமன்ற இடைத்தேர்தல், இன்னும் மேலும் குறிப்பாக சட்டமன்ற இடைத்தேர்தலில் என்னாக போகிறது, நம்மளுடைய ஆட்சி முதலில் நிலைக்குமா நிலைக்காதா அப்படிங்கிற பல கேள்விகளா இருக்கு. அப்படி இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கிற முனைப்புல தான் இப்போ முன்னாடி ஏன் தள்ளி போனது மிக முக்கியமான காரணம் என்ன, ஓபிஎஸ் வந்து தர்மயுத்தம் ஒரு நாடகம் நடத்தினார், இபிஎஸ் இங்கிட்டு போனார், மறுபடியும் வந்து இபிஎஸ் இங்கிட்டு இருந்து மாறி அதெல்லாம் பண்ணார். அப்படி பார்க்கும்பொழுது அவர்களுக்கு ஒரு என்ன தெளிவாக தெரிஞ்சு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வந்தது. ஆர்கே நகர் தேர்தலில் ஒருவேளை அதிமுக கணிசமான வாக்குகளையோ இல்லை ஜெயிச்சிருந்தாங்கன்னா உள்ளாட்சி நடத்தியிருப்பாங்க. எப்பொழுது வந்து திமுக இங்கே டெபாசிட் இழந்ததும் அதிமுக வந்து 2வது இடத்திற்கு இவ்வளவு கம்மியான வாக்குகள் வாங்கி பிறகு இல்ல இப்போ நம்ம உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும்னா நிச்சயமா நமக்கு பயங்கர லாஸ் இருக்கு, நம்ம இப்போ நடத்தவே கூடாது, நம்ம இருக்கிற உள்ளாட்சி பதவிகள் எல்லாமே போயிடும். அப்புறம் பிரசாத் சொன்ன மாதிரி இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, பல இடங்கள் நம்ம தாம்பரம் நகராட்சி பேசுறோம், பல இடங்கள்ல நேரடியாக இப்போ ஏற்கனவே கவுன்சிலர்ஸாக இருந்தவங்க அவங்க ஏற்கனவே இங்கே ஆட்சி பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு எல்லா கமிஷன்ஸும் வாங்கி வச்சுட்டு இருக்காங்க. அப்போ இப்போ கேள்வி கேட்குற எதிர்கட்சிகளும் இல்லை. இங்கே ஒரு சபை நடந்துச்சுன்னா சபையில் வந்து சில கேள்விகளை கேட்பாங்க, திமுக சில கேள்விகளை கேட்கலாம், வேறு சுயேட்சைகள் சில கேள்விகள் கேட்கலாம். இப்போ கேள்வி கேட்கறதுக்கான தலைமை இல்லைங்கிறனால ஈஸியாக இருக்கு, இது ரொம்ப ஈஸியாக இருக்கு அப்படிங்கிறது அர்பனில் நடக்குது. ஆனால் கடுமையாக பாதிக்கப்படுவீங்க கேட்டிங்கன்னா கிராமப்புறம் தான் சொல்லுவேன். இப்போ இங்கே வந்து மக்கள்கிட்ட நீங்கள் அர்பனில் கவுன்சிலர்ஸ் தேவையான்னு கேட்டால் சில பேரில் வேண்டாங்க, பல நேரங்கள் எங்களுக்கு அது பேர் தொல்லையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் கிராமங்களில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல உதாரணங்கள் இருக்காங்க. குத்தாம்பக்கம் இளங்கோ மாதிரி இன்னைக்கு வந்து வறுமை ஒழிப்பிற்காக தொடர்ச்சியாக பல முயற்சிகள் செய்து வறுமையை ஒழித்து இருக்கிறார்கள். அதிகத்தூர்ல சுமதி சிதம்பரநாதனா இருக்கட்டும், அவங்க வந்து கிட்டத்தட்ட 9 நீர்நிலைகளை மீட்டெடுத்த ஒரு வேலை செஞ்சிருக்காங்க. மைக்கேல் பட்டினம் ராம்நாட்டில் வந்து ஜேசுமேரி மழைநீர் வடிகாலுக்காக கடுமையாக வேலை செய்து வேர்ல்ட் பேங்கோட அட்டென்ஷன் வரைக்கும் அவங்களுக்கு வந்திருக்கு. ஆணைக்குப்பத்தில் பொன்னி கைலாசம் அவங்கள வந்து கள்ளச்சாராயத்தை எதிர்த்து மிகப்பெரிய பல போராட்டங்களை நடத்துவார். ஓடந்துறை சண்முகம், இப்படி பல பேர் அடுக்கிட்டே போகலாம். இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க 2 விஷயம் ரொம்ப குறிப்பாக பார்க்கணும். நீங்க பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களை மேலே கொண்டு வராங்க. நீங்க வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து நீர்நிலைகள் அவங்க மீட்டெடுக்கிறாங்கன்னா அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை செய்கிறவங்கள மிகச்சரியாக பயன்படுத்தி நீங்க இந்த மாதிரி வேலை செய்யணும், உங்களுக்கு சரியான சம்பளம் கொடுக்குறோம். ஒரு பக்கம் ஊருடைய நீர்நிலையும் ஜாஸ்தியாகணும், உங்களோட பொருளாதார நிலைமையும் உங்களுக்கு அதுக்கேற்ற நிறைய பேருக்கு நான் வேலை கொடுக்குறேன். ஒரு சமூக நீதியை காப்பும் தலைமகம் இங்கே நிறைய பேர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களாக இருப்பார்கள். அந்த இடத்துல இவர்களை கை உயர்த்த வேண்டும் அப்படிங்கிறது மிக தீவிரமாக குத்தம்பக்கம் இளங்கவோ இல்லை சுமதியோ அவங்களோ தொடர்ச்சியாக பல வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவங்க இல்லாதனால கடந்த 2 வருஷமாக எந்த வேலையும் நடக்கல. கிராம பஞ்சாயத்தில் என்ன வேலை நடக்குதுன்னா எங்கேயோ ரோடு போடுறாங்க, அது தவிர எந்த வேலைகளும் நடக்கல. எங்க ஆஃபீஸில் வந்து எங்களை மக்கள் வந்து பார்த்து கேட்குறாங்க, ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குறிப்பாக ஒரு பேரிடர் வருது, ஒரு பிரச்சனை வருது, எங்கள்கிட்ட நேரடியாக வர்றாங்க. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம், இல்லைங்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை, எங்களால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு கையறு நிலையில் நாங்கள் இருக்கோங்கிறத சொல்கிறாங்க. சரி, வெற்றி பாண்டியன் ஒரு ரொம்ப சுவையான ஒரு காரணம் நண்பர் சொன்னது ஒரு அழகான காரணம் கூட. 2 விஷயமாக பார்க்குறாங்க. ஒன்று, 23க்கு பிறகு நம்முடைய நிலைமை என்ன, முதல்ல கூட்டணிகளினுடைய நிலைமை என்ன, எதுவுமே தெரியாது. ஏன்னா ஏற்கனவே வந்து மே மாதம் 31ஆம் நாங்கள் நடத்துவோம்னு சொன்னது இந்த தேர்தலை எதிர்பார்க்கல அவங்க. ஆமாம், இது இடைச்சேர்கள் தேர்தல் வந்தது மே 23, அதுக்கு ஒரு டெட்லைன் வச்சாச்சு. இது தெரிஞ்சிருந்தா 33 சொல்லியிருக்க மாட்டாங்க, மே 31. சரியா? அப்போ இவ்வளவு சிக்கல் இருக்கும்போது இன்னொரு சக்தி மேலே எழுந்து வருது. அதாவது ஒரு இடம் பலவீனமாக இருக்குன்னா இன்னொரு இடம் பலமாக இருக்கும். ஆமாம், அப்படித்தானே? அப்படிதான் கண்டிப்பாக. இந்த தேர்தல் அப்படின்னா இவங்க பார்த்து பயப்படுறதுங்கிறது முதல்ல யாராக இருக்கும்? இல்லை, முதல்ல இது கேள்வியே வேண்டியதில்லை. இது தமிழ்நாட்டுக்கே தெரிந்த மிகப்பெரிய திறந்த புத்தகம் அது. சகோதரர் சொன்ன மாதிரி ஆர்கே நகர்லே வந்து தேர்தலில் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெற்ற தொடர்ந்து தான் அவங்களுக்கு தேர்தல் நடத்துறதுக்கு பயமே வந்துச்சு. அப்போ இப்போ இருக்கிற நிலைமையில் இன்னைக்கு இருக்கிற அதாவது எக்ஸிட் போல் ஓட்டு வாக்குப்பதிவு முன்ன பின்னாடி உளவுத்துறையில் எடுத்த கருத்து கணிப்பின்படி அதிமுகவுக்கு எந்த இடத்துலையும் வெற்றி வாய்ப்புன்றது வாய்ப்பே கிடையாதுன்ற அளவுக்கு தான் இருக்குது. இது அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே ஒத்துக்குதாவாங்க. இந்த சூழலில் மிகப்பெரிய பலமாக, மிகப்பெரிய ஒரு எழுச்சிமிக்க பலமாக ஒரு மக்கள் வந்து ஒரு மௌனமாக இருந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி கேட்ட இடம்லாம் வந்து பரிசு பெட்டிக்கு தேடி பிடிச்சி ஓட்டு போட்டாங்க. நான் உள்ள களப்பணியில் இருந்ததுனால வந்த ஆட்கள் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம பூத் ஏஜெண்ட் அவங்க திமுகவோட பூத் ஏஜெண்ட் கூட அவங்க நின்று வெயிட் பண்ணி டைமிங் கனெக்ட் பண்ணி அவங்க கொண்டு போய் கீழே
அந்த இடம் இருக்கும் பார்த்தீங்களா, நமக்கு நம்ம இந்த சின்னன்றனால தள்ளி இருக்கும். இவங்க அரசியல் கட்சி சின்னத்துக்கும் சுயேட்சை சின்னத்துக்கும் கிட்டத்தட்ட நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். அவங்க பேரை பொறுத்து ஒரு சில வாக்கு ஒரு சில தொகுதிகளில் மட்டும்தான் முதல் பெட்டிக்கு வரும், இல்லைன்னா 2வது பெட்டி 3வது பெட்டிக்கெலாம் போயிடும். அந்த டிஸ்டன்ஸை கணக்கு பண்ணி திமுக ஆட்கள் அதிமுக ஆட்களே வந்து சொன்ன விஷயம் இதுதான். இந்த தடவை எப்போது இல்லாத அளவுக்கு பரிசு பெட்டிக்கு மக்கள் பரிசு அள்ளி கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த தேர்தல் முடிவு என்பது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கும். அந்த அடியை அவர் நண்பர் சொன்னது மாதிரி அந்த அடியை சரி பண்ணுறதுக்கே அவங்களுக்கு 3 மாதம்லாம் பத்தாது. இந்த 3 மாதம் அவங்க கேட்குறாங்கன்னா சும்மா தள்ளி கொடுக்கறதுக்காக தான் கேட்குறாங்களே தவிர, மே 23 பிறகு அந்த 3 மாத தவணை இவங்க கேட்பாங்களா அல்லது வேற யாராவது கேட்பாங்களான்னு அதுதான் சொல்கிறேன். இந்த 3 மாத தவணை மட்டும் பத்தாது இவங்களுக்கு. இப்போ ஓப்பனாக சொல்கிறேன், அவங்க வந்து கட்சியை வந்து அது 2வது இந்த 23க்கு அப்புறம் மோடி அரசாங்கம் இருக்க போகிறதில்ல. இந்திய கவர்மெண்ட்டில் மோடி அரசாங்கம் இருக்க போகிறதில்ல. இவங்க இந்த 18 தொகுதியிலையும் ஜெயிக்க போகிறதில்ல. இந்த அரசாங்கம் தமிழக அரசாங்கமும் இருக்க போகிறதில்ல. அதனால் 3 மாதம் கேட்டு வச்சுக்கிறோம். அது வரைக்கும் ஆட்சி இருந்தால் பார்ப்போம், ஆட்சி இல்லைன்னா பார்த்துக்குருவோம் அப்படின்ற முடிவு ஒன்று இருக்கு. 2வது வந்து தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் வேறு, தமிழ்நாடு அரசு வேறெல்லாம் கிடையாது. அது சரி, தமிழ்நாடு அரசு தான் ரொம்ப சரியாக சொன்னாங்க. அது யாருடைய குரல்? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ இந்த இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு அரசு கீழே இருந்துச்சுன்னா நாடாளுமன்ற தேர்தல் நடத்திட்டு இருக்க மாட்டாங்க நம்ம ஆளுக்கு. நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருக்காது, அந்த 18 தொகுதிக்கு நடந்திருக்காரு. அதுதான் உண்மையான நிலைமை. ஒரு அம்மா என்ன பண்றாங்கன்னு தெரியல, அதே நமக்கு தெரியல. ஆமாம், அது பெரிய பிரச்சனை. ஏற்கனவே நம்ம நேற்று கூட நீங்கள் விவாதம் ரொம்ப பெருசாக பண்ணீங்க. 80 பூத்தோட அந்த மிஷின் வந்து வர்றதுக்கு மறுநாள் 1 மணிக்கு வந்திருக்கு தூத்துக்குடியில். அது சம்மந்தமாக என்னன்னு கூட விசாரிக்காமல் இருக்காங்க இன்ன வரைக்கும். அது ஒரு பெரிய அதிர்ச்சி, ஆச்சரியமான. ஆமாம், மதுரையில் நடந்துச்சு. எனக்கு வந்து நைட்டு 9 மணிக்கு 9:15 வேட்பாளர் ஃபோன் பண்ணார். போய் நின்று அங்கே போய் கேட்குறோம், சம்மந்தம் இல்லாத இல்லை, அதுதான் 9 மணிக்கு நான் வேட்பாளர் உள்ளே போயிட்டார். உள்ளே போய் கேட்குற போது சரியான பதில் இல்லை. காவல்துறை வந்து அவங்க வந்து சொல்லிடுறாங்க, ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஜெராக்ஸ் கடையிலேருந்து ஃபோன் வருது இன்னொரு வேட்பாளருக்கு. ஜெராக்ஸ் எடுத்த கடையிலேருந்து ஃபோன் வருது. இந்த மாதிரி வந்து உள்ளே இருக்கிற அந்த ஃபார்ம் 16, 17 இந்த ஃபார்ம் வந்து அந்த வந்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க சம்மந்தம் இல்லாமல் அப்படின்னு சொல்லி. இது வந்து அங்கே லோக்கலில் இருக்கிற ஒரு அமைச்சர் சொல்லி எடுத்ததாக தான் தகவல். ஆமாம், இது ஏன் எடுத்துகிட்டு போகிறீங்க உள்ள? ஒரு தேர்தல் ஆணையம் என்பது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கணும். பல லட்சம் பேர் தேர்தல் ஆணையத்தை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒரு ஆள் போய் சம்மந்தம் இல்லாமல் ஒரு ரூம்குள்ளே போய் இன்னொரு ஆள் ஒரு அதிகாரி போயிட்டு வர்றதுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் இந்த மாதிரி இல்லாமல் ஒரு தேர்தல் நடத்துறதுக்கு வழியை பார்க்க சொல்லுங்கள். சரி, திரு ரங்கபிரசாத், பேரிடர், அதாவது மற்ற நாட்களில் படுற அவஸ்தையை விட, அவலங்களை விட பேரிடர் காலங்களில் படுற அவஸ்தை இருக்கு இல்லையா, சொல்லி மாளாதது. கண்கூடாக நமக்கு காட்டு தந்தது கஜா புயல். அது எல்லோருமே சொன்னது என்னென்னா, கிராம நிர்வாக அலுவலர் அங்கே இல்லை, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இல்லை, கிராமத்தில் உள்ள தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு யாருமே இல்லை. அதுதான் வைக்கப்பட்ட முதல் குற்றச்சாட்டு. இவ்வளவு பெரிய ஒரு பேரழிவை சந்தித்த பிறகும் கூட, மக்கள் பட்ட இன்னல்களை எல்லாம் கண்ட பிறகும் கூட, இந்த மாநில அரசு உள்ளாட்சி தேர்தல் இப்படி உதாசீனம் பண்ணுவதற்கு என்ன காரணம்? அது நம்ம கஜா புயலுடைய பாதிப்புகளை இப்போவும் ஒரு தடவை திருப்பி நினைவு கூற வேண்டியிருக்கு. அப்போ தான் அந்த உள்ளாட்சி தேர்தலுடைய மகத்துவம் தெரியும் நமக்கு. அதுக்கு சொல்கிறேன், 2018 ஒரு 2 கொடூரமான விஷயம் நடந்தது. ஒன்று, கேரளாவில் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்தது. அதே மாதிரி தமிழகத்தில் ஒரு புயல் வாட்டி வதைத்தது தமிழகத்தை. ஸோ இப்போ 2 ஸ்டேட் பக்கத்து ஸ்டேட் தான் இருக்கு. அந்த வெள்ளத்திலிருந்து கேரளா எப்படி மீண்டு வந்தது, தமிழ்நாடு எப்படி மீண்டது அப்படிங்கிற பார்க்குற அந்த டிஃபரன்சியேஷனே நம்மளுக்கு அழகா தெரியுது. கேரளாவில் பார்த்தோம் அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சராசரியாக 23% நிதி ஒதுக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இப்போ 10% தான் ஒதுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே உள்ளாட்சி அமைப்புகள் ரொம்ப வலுவா இருக்கிறப்ப, அந்த தலைவர்களுக்கு தன்னாட்சி கொடுத்துருக்கிறப்ப, அவங்களால அந்த வெள்ளத்திலிருந்து ஈஸியா மீள முடிஞ்சது. இதுக்கான ஒரு ஆய்வறிக்கையே வந்திருக்கு. கேரளா வந்து ஏன் வந்து வெள்ளத்தோட பாதிப்புல இருந்து சீக்கிரம் மீண்டதான் உள்ளாட்சி அமைப்புகள் மிக வலுவாக இருக்கிறதா காரணம் அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை வந்திருக்கு. இப்ப தமிழகத்துல கஜா புயல் பாதிக்கப்பட்டு பிப்ரவரி மார்ச் மாசம் அப்ப வந்து தேர்தல் நடத்தணும், இடைத்தேர்தல் திருவாரூருக்கு நடத்தணும் அப்படின்னா தமிழக அரசே சொல்லுது இடைத்தேர்தல் இருந்து திருவாரூருக்கு மீளவில்லை அப்படின்னு தமிழக அரசே ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கிறாங்க. அப்ப என்ன அப்படின்னா 3-4 மாசம் கடந்தும் ஒரு கஜா புயல் இருந்து பாதிப்படையலைன்னா நிவாரண பணிகள், மீட்பு பணிகள் எந்த அளவுக்கு இருந்திருக்கு இவங்களோட லட்சணம் ரொம்ப கிளியரா தெரியுது. இப்ப இதே மாதிரி
நம்ம வந்து டெங்கு காய்ச்சல் நம்ம பார்க்குறோம். இந்த டெங்கு காய்ச்சல் வந்து எப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு, 2014க்கு அப்புறம் தான் அதிகமாக இருக்கு. கடந்த 2 வருஷங்கள்ல மட்டும்தான் 1000க்கும் அதிகமானவர் வந்து இறந்திருக்காங்க இந்த டெங்கு காய்ச்சலால. அதுக்கு முன்னாடி இவ்வளவு மோசமான சூழ்நிலை இல்லை. ஏன் அப்படி? இதுல வந்து முக்கியமான காரணம் வந்து என்ன அப்படின்னா, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பணி வந்து சுகாதாரம், ஸ்ட்ரீட் லைட் மேனேஜ்மெண்ட், சுகாதாரம்லாம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான பணி. அந்த பணி செய்யக்கூடிய ஆட்களே இல்லை. இப்ப பணமும் இல்ல, ஆட்களும் இல்லை. அப்படிதான் இருக்கு நிலைமை. இப்ப என்ன பணிகள் வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, மத்திய அரசு மாநில அரசு அவங்க ஒரு ஃபண்ட் கொடுத்து இந்த ஃபண்டை மத்திய அரசோட திட்டங்களை அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த திட்டங்கள் மட்டும்தான் நடைமுறையில் இருக்கே ஒழிய உள்ளாட்சி அமைப்புகள் செய்யக்கூடிய பணி எதுவுமே கடந்த 2.5 வருஷமா நடக்கல. இதுக்கு இந்த சார் ஆல்ரெடி சொன்னாரு 4000 கோடி அப்படிங்கிற விஷயத்த சொன்னாரு. இப்ப இந்த 3 வருஷம், இந்த வருஷமும் தொடங்கிருச்சு, 6 மாசம் ஆயிடுச்சு. சோ இந்த 3 வருஷத்துல சேர்ந்து 12,000 கோடி நமக்கு வந்திருக்கணும். அதுல பாதி அமௌண்ட் தான் நம்ம வாங்கியிருக்கோம் மத்திய அரசிடம் இருந்து. இப்ப பினான்ஸ் கமிஷன்ல இருந்து கிளியரா சொல்லியிருக்காங்க, இந்த கண்டிஷன்ஸ் இருந்தா மட்டும்தான் மத்திய அரசு வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பணம் தரணும் அப்படின்ட்டு பினான்ஸ் கமிஷன்ல ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. இப்ப ஆந்திர பிரதேஷ்க்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் கேக்குறாங்க. சந்திரபாபு நாயுடும் பாஜகவும் கூட்டணியில இருந்தாங்க. அவர் சந்திரபாபு நாயுடு ஏன் வெளில போனார் அப்படின்னா, எங்களுக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் தெலுங்கானால இருந்து பிரிச்சனால எங்களுக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் தாங்கன்னு கேட்டாரு. மத்திய பாஜக அரசு கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா பினான்ஸ் கமிஷன் இந்த மாநிலங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஆந்திர பிரதேஷ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப அதே கமிஷன் தேர்தல் நடத்தினா மட்டும்தான் இந்த 12,000 கோடியை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதை மீறி பாஜக அரசு, இவங்களுக்கு அதிமுக அரசு இணக்கமா இருக்கணும், இவங்க தேர்தல் நடத்தாம இருக்க ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக பல இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இவங்க போய் பிச்சை எடுத்து அருண் ஜேட்லி இருக்கிற எல்லா மினிஸ்டரையும் பார்த்து இவங்க 12,000 கோடியில பாதியா வாங்கிட்டு வராங்க. இந்த வருஷம் வர வேண்டிய 4,000 கோடி இன்னும் வரல. இப்ப எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் திரும்ப போவாங்க, இன்னும் 4,000 கோடி எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு. சோ இப்படி பினான்சியலி நமக்கு வந்து ஒரு 10,000 கோடியில இருந்து 12,000 கோடி வரைக்கும் தொடர்ந்து வந்து இழுத்தடிச்சுட்டே இருக்காங்க. இப்ப அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாம இருந்த மாநிலங்கள்ல வந்து ரொம்ப நாளா நடத்தப்படாம இருந்த மாநிலங்கள் வந்து 2 இருந்தது. ஒன்னு தமிழ்நாடு, இன்னொன்னு காஷ்மீர். சோ சட்டம் ஒழுங்கு மிகவும் பாதிக்கப்பட்ட காஷ்மீர் மாநிலத்திலே உள்ளாட்சி தேர்தல் சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சிட்டாங்க. ஒரு 3-4 மாசம் ஆச்சு. இப்ப அதே மாதிரி ட்ரிபுலாலாம் பாத்தீங்க அப்படின்னா, அங்கேயும் வந்து எக்ஸ்ட்ரீமிசம் அதிகமா இருக்கிற மாநிலம், அங்கேயும் உள்ளாட்சி தேர்தல் நடந்துருச்சு. தெலுங்கானா இப்பதான் வந்து புதுசா உருவாக்கப்பட்ட மாநிலம், அங்கேயே உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிஞ்சு இப்ப 2018ல ஒரு மிக அழகான உள்ளாட்சி சட்டம் பாஸ் பண்ணிருக்காங்க தெலுங்கானால. சோ இப்படி எல்லா மாநிலங்களும் தமிழகத்தை தாண்டி போயிட்டே இருக்காங்க. ஆனா தமிழக அரசு காஷ்மீர்ல நடத்தக்கூடிய உள்ளாட்சி தேர்தலை நடத்த முடியல அப்படிங்கறத சொல்லிட்டே இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய தவறான முன்னுதாரணம். இப்ப மத்திய அரசு நாளைக்கே வந்து இணக்கமா இருக்கிற மாநிலங்கள்ல கூட நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. ஆமா, ஏன் நடத்தல உள்ளாட்சினா உள்ள ஆட்சி போயிடும்ல, அது முக்கியம். அது அடிக்கோட வேண்டியது இல்ல. ஆமா. சோ இப்ப இந்த நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுதா? அவ்வளவு கேவலமா தமிழ்நாடு போயிடுச்சா? நீங்க தமிழ்நாடு போகல, அந்த அரசு நடத்துறாங்கல்ல, அந்த கட்சி இருக்கு, அசாதாரணமான சூழல் தான். அதுல இருந்து மீண்டு வந்தா தான் மற்றது பார்க்க முடியும் அவங்க. இப்ப அதே மாதிரி இந்த 2 வருஷம் காலகட்டத்தில் பார்க்கும்போது ஊழல் வந்து தலைவிரித்தாடுது உள்ளாட்சி அமைப்புகள்ல. ஒரு பல்பு, ஒரு ஸ்ட்ரீட் லைட்டுக்கு பல்பு வாங்குறாங்க, 600 ரூபா 700 ரூபா கூட இருக்கக்கூடிய பல்பை 4,000 ரூபான்னு பில் எழுதுறாங்க. அது யாரும் கேட்க முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க. இப்ப நானே பல கிராம சபைகள்ல போயிருக்கேன். சமீபத்துல மேடவாக்கம் கிராம சபைக்கு போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, கொசு மருந்து அடிக்கிறாங்க. கொசு மருந்து அடிச்சுட்டு அது கணக்கு எவ்வளவு எழுதிருக்காங்க, 40,000 ரூபான்னு கணக்கு எழுதிருக்காங்க. அதை படிச்ச உடனே வந்து எல்லா மக்களும் கொதித்து எழுந்துட்டாங்க. எந்த தெருல நீ வந்து கொசு மருந்து அடிச்ச? 4 தெருல இருக்கிற எல்லா மக்கள் அங்க உட்காந்துருக்கோம், எந்த தெருல நீங்க கொசு மருந்து அடிச்சீங்க, இந்த வருஷம் 40,000 ரூபாய் எங்க இருந்து கணக்கு காட்டுறீங்க அப்படின்ட்டு கணக்கு கேட்டிருக்காங்க. இதுவே வந்து இன்னொரு மத்திய அரசோட ரிப்போர்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழக அரசு கொசு மருந்து வாங்குறதுல மிகவும் வீரியம் குறைவான மருந்தை வாங்குறாங்க. அந்த கொசுக்கெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி டெவலப் ஆயிடுச்சு, இந்த வீரியம் பத்தாது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. சோ இப்ப கொசு மருந்துல கூட ஊழல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு பல்புல ஊழல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த மாதிரி யாருமே கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறனால இவங்க வந்து அந்த கொள்ளையடிக்கிறது, கமிஷன் வாங்குறது ரொம்ப ஈஸியா இருக்கு. இதுதான் ஒரு முக்கியமான ரீசன் ஏன் இவங்க தேர்தல் நடத்தாம இப்படி தள்ளி போட்டுட்டே வராங்க அப்படிங்கிறதுக்கு. இப்ப அடுத்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, மாநில சுயாட்சி கேட்ட முதல் மாநிலம் வந்து தமிழ்நாடு. ஆனா இந்த கிராம சுயாட்சிக்கு எப்படி வந்து எதிர்கட்சிகள்லாம் வந்து கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, அவங்க பெருசாவே இல்லை. எப்படி வந்து ஒரு என்ஜிஓ வந்து நாங்கள் ஒரு அறிக்கை விடுறோம், ஒரு கேஸ் போடுறோம், அதே மாதிரி தான் இங்கே மிக முக்கியமான எதிர்கட்சியாக இருக்கிற திமுகவும் இந்த உள்ளாட்சி தேர்தலில் அக்கறையும் அவங்க செலுத்தலை. அவங்க கேஸ் போட்டது ஒரு விதத்தில் வந்து அவங்களுக்கே எனக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இப்போ எனக்கு தேர்தல் நடத்தணுங்கிற மற்ற விஷயத்துக்கு அவங்க எவ்வளோ முக்கியத்துவம் தர்றாங்கன்னு பார்க்கும்போது உள்ளாட்சி தேர்தல் நடத்துறதுக்கான முக்கியத்துவம் அவங்க தரதே இல்லை. நேற்று கூட எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு ஒல்லியா, அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் போராட்டம்
மக்கள் அருகே அரசாங்கம்னு இருக்கும்போது மக்கள் கிட்ட போய் நம்ம இதை ஒரு பெரிய போராட்டமா பண்ணலாங்கிற ஒரு இதுவே இல்லாம ஜஸ்ட் கேஸ் போட்டோம் முடிச்சுக்கிட்டோங்கிற நிலைமையிலே இருக்காங்களே இல்லையா, அது அவங்களும் ஒரு பெரிய விஷயமா கொண்டு போலங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தமா இருக்கிறது. மாநில சுயாட்சி கேட்ட முதல் கட்சியா இருந்துகிட்டு கிராம சுயாட்சிக்காக எதுவுமே பண்ணாம இருக்க கூடாது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா நான் பாக்குறேன். சரி, ஜெகதீஸ்வரன் சொன்ன மாதிரி இது அடுத்தடுத்து போகும்போது, அதாவது எந்த கவலையுமே இல்லாமல் அதை உள்ளாட்சி தேர்தல் நடத்தணுங்கிறது சிந்தனையே இல்லாமல் 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த தனி அலுவலருடைய பதவிக்காலம் மட்டும் நீட்டிக்கப்படுகிறது. அதற்கு பின்னணியில் என்னென்னா ஒரு பல்பு கதை சொல்கிறாரு, கொசு மருந்து கதை சொல்கிறாரு. இதை விட இன்னும் தாண்டி இன்னும் பெரிய கதைகள்லாம் நடந்திருக்கு. ஒருவேளை இந்த மக்கள் பிரதிநிதிகளே இல்லாமல் அதிகாரிகளை மட்டும் வச்சு நம்ம பண்ணுறதா இருந்தால் தான் நாம் நினைத்ததை செய்ய முடியும். அதுக்கு ஒரு உதாரணம், கோயம்புத்தூர் மாநகராட்சியில் குடி தண்ணீருக்கே ஒரு பிரான்ஸ் கம்பெனிக்கு அதுக்கு ஒரு கொடுத்துருக்காங்க 3000 கோடியா. அதுதான் காரணமா? அதாவது நாங்கள் வந்து சென்ற வருடம் நாங்கள் வந்து சென்னை கமிஷனர் போய் பார்க்குறோம். என்ன கேட்குறோன்னா, சென்னைக்கு பட்ஜெட் எங்கன்னு கேட்குறோம். நாங்கள் போடுவோம் சார், என்ன அவசரம் அப்படின்னு கேட்குறாரு அவர். அதுதான், நீங்கள் மக்கள் பிரதிநிதி இருந்திருந்தா ஒரு மேயர் இருந்திருப்பாரு, நீங்கள் வந்து அந்த சபையில் வந்து கவுன்சிலர்ஸ் இருந்திருப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து பட்ஜெட்டை நிறைவேற்றுவாங்க, அந்த பட்ஜெட்டின் படி என்னென்ன செய்யணுங்கிறத பண்ணுவாங்க. இன்னைக்கு அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸராக இருக்கவர் இன்னைக்கு யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அதிகாரம் இல்லை. நம்ம ஒரு அக்கறையில் போய் கேட்குறோம், நம்ம ஒரு மக்கள் சார்பாக போய், சார் இதை ஏன் போட போறீங்க? இப்போ எல்லா மாநகராட்சியிலும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோயம்புத்தூரில் பட்ஜெட் போட்டாங்களா, திருப்பூரில் பட்ஜெட் போட்டாங்களா பார்த்தீங்கன்னா, பல இடங்களில் பட்ஜெட் எந்த நிலைமையில் இருக்குங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. பட்ஜெட் போட்டிருப்பாங்க, இல்லை அதை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் எந்த நிலையில் இருக்குது, இன்றைக்கி கேள்வி கேட்குறதுக்கு யாருமே கிடையாது. அதாவது நம்ம உள்ளாட்சி ஏன் முக்கியம்னு சொல்கிறோன்னா, இப்போ மிக குறிப்பாக நீங்கள் கஜா புயல் பற்றி சொன்னீங்க. நாங்கள் கஜா புயலை தொடர்ச்சியாக வேலை செஞ்சுட்டே இருந்தோம். ஒவ்வொரு ஊர்லையும் சில கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் மிக நல்லா வேலை செஞ்சுருந்தாங்க முன்னாடி. அவங்கள்ட்ட போய் இந்த மக்கள் மறுபடியும் கேட்குறாங்க, சார் இவர் தான் சார் முன்னாடி நல்லா செஞ்சு கொடுத்தாரு. அவர் சொல்ல, இல்லை என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, இப்போ எனக்கு எந்த அதிகாரமே கிடையாது, என்கிட்ட வராதிங்க, நீங்கள் போங்கன்னு. இன்னைக்கு மக்கள் வந்து பல இடங்களில் பல வண்டிகளை மறிப்பதற்கு மிக முக்கியமான காரணம் கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை சார். விஏஓ வரவே இல்லை, ஊருக்குள்ள வரவே இல்லை. அவர் புயல் அடித்த நாள்ல இருந்து உள்ள வரல, அவர் எங்க இருக்காருன்னு தெரியல, அவர் தொடர்பு கொள்ள முடியல. எம்எல்ஏ இருக்கிறவங்க வரல, அவங்களும் வரல, எதிர்கட்சி எம்எல்ஏ வரல, ஆளுங்கட்சி எம்எல்ஏ வரல. அப்போ நாங்கள் எங்கே தான் போவோம்? நாங்கள் எங்களுக்கு ஒரு வழி இல்லை, நீங்கள் ஏதாவது கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வண்டியில மக்கள் மறிக்கிற ஒரு மோசமான நிலைமையில நம்ம தள்ளப்பட்டார்கள். மிக முக்கியமான காரணம் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லாத காரணம். உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருந்திருந்தால் நிச்சயமாக அவர்களிடம் குறை சொல்லப்பட்டு, இங்கே நிவாரணத்தில் கூட பாருங்களேன், நிவாரணம் இன்னைக்கு வரைக்கும் என்ன 40% நிவாரணம் கிடைச்சிருக்கு எங்களுக்கு. நாங்கள் 100 பேர் பாதிக்கப்பட்ட 40 பேர் கிடைச்சிருக்கு. ஏங்க என்ன லிஸ்ட்னு எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு உள்ளாட்சி பிரதிநிதி இருந்தால் அவர் லிஸ்ட் கொடுப்பார். அந்த வார்டு கவுன்சிலர் எங்க வார்டில் பாதிக்கப்பட்ட மக்கள் இது, அதெல்லாம் ஒன்னா சேர்த்து உள்ளாட்சி தலைவர், பஞ்சாயத்து தலைவர் அவர் கொண்டு போய் கொடுப்பார், கலெக்டர்கிட்ட கொடுப்பார். கலெக்டர் இதெல்லாம் பார்த்து ஓகே பண்ணுவார். இன்னைக்கு அது ஆளுங்கட்சிக்கு தேவையான சில நபர்களோட பேர்கள் மட்டும் கொடுப்பது. அவங்க பாதிக்கப்படங்கிற மாடி வீட்டில் இருந்தால் பரவாயில்ல, அவர் ஆளுங்கட்சிக்காரர், அவர் கொடுத்துடலாம். இந்த மாதிரியான நிலை எடுத்த மிகப்பெரிய காரணத்தினால் இன்னைக்கு கிட்டத்தட்ட 40% மக்களுக்கு மட்டுமே நிவாரணப் பொருட்கள் கிடைத்தது, நிவாரண தொகை கிடைத்தது, பல மக்களுக்கு கிடைக்கவில்லைங்கிறது. ஏன்னா விஏஓஸ் கிடையாது, விஏஓ கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலைமை. அப்போ இதுதான் மிக முக்கியமான ஒரு எங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஆள் இல்லை, நாங்கள் போய் கேட்கறதுக்கும் ஆள் இல்லை அப்படிங்கிறத மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கிறேன். இன்னொன்று, இன்னைக்கு பெண்களுடைய பிரதிநிதித்துவம் இன்னைக்கு உள்ளாட்சி மன்றத்தில் இன்னைக்கு 50% இடஒதுக்கீடு, இன்னும் 50% ஒதுக்கீடு ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தபொழுது அவர்கள் சொல்லிட்டு போனாங்க. ரொம்ப நல்ல விஷயம் பார்க்கீங்கன்னா, நீங்கள் கட்சிகளிலே கூட பார்த்தீங்கன்னா பல இடங்களில் கேள்வி கேட்பாங்க, மாவட்ட செயலாளர் ஏன் பெண்கள் வரல? ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் கிளைகளில் கீழே பார்த்தீங்கன்னா துணை செயலாளர், ஒன்றிய செயலாளர் நிறைய பெண்கள் இருப்பாங்க. அது எங்கேருந்து வருதுன்னா, இப்போ கிராம பஞ்சாயத்துகளில் 33% இடஒதுக்கீடு வந்த பிறகு அந்த பொறுப்புக்கு பெண்கள் வர கட்சிகளையும் பதவிகளுக்கு வராங்க. பல நேரங்கள் யோசிக்கலாம், இல்லை நீங்கள் ப்ராக்ஸி தான் போடுவாங்க அப்படின்ட்டு. இல்லை, அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு ப்ராக்ஸி போட்ட கூட நம்ம தமிழகத்தில் இருக்க மிக நல்ல விஷயம், 2 டேர்ம் அவங்களே இருப்பாங்க. 2 டேர்ம் வந்து பெண்கள் தொகுதியாக தான் இருக்கும். அவங்க கிட்டத்தட்ட 10 வருட காலம் தொடர்ச்சியாக உள்ளாட்சி எப்படி செயல்படும், உள்ளாட்சியில் இருக்கிற என்னென்ன பிரச்சனைகள், என்ன மக்களுடைய குறைகளை எப்படி தீர்ப்பதுங்கிறது பெண்களை அதிகாரப்படுத்துவதற்கான மிக முக்கிய இடமாக அது இருந்தது. இப்போ இன்னைக்கு 2014 தேர்தல் நடத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட மொத்தமாக ஒரு 50 தலைவர்கள், நமக்கு 50% தலைவர்கள் உருவாயிருப்பாங்க. இன்னைக்கு இங்கே அது பிரதிபலிச்சிருக்கும். நீங்கள் வந்து எம்பி தேர்தலையும் எல்லா கட்சியிலும் அறிக்கை கொடுக்குறாங்க 33% இடஒதுக்கீடுக்காக. ஆனால் ஏன் வந்து நீங்கள் அங்கே உங்கள் கட்சியிலே ஆட்கள் கொடுக்கறது இல்லை? இன்னும் சரியான தலைவர்கள் இல்லை, பெண்களை எங்களால் தேட முடியல. நீங்கள் அந்த உள்ளாட்சி அமைப்புகளில் இவர்களுக்கு சரியான பிரதிநிதித்துவம் கொடுக்கும் பொழுது அவர்கள் தலைவராக உருவாவார்கள். இன்னொன்று, பல நேரங்களில் நீங்கள் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்லாம் எடுத்து பார்க்கும்போது பெண்கள் பிரச்சனையை அதிகமாக புரிந்தவர் பெண்களாக இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு பெண் பஞ்சாயத்து தலைவரோ இல்லை பெண் வார்டு கவுன்சிலரோ இருக்கும் பொழுது
பெண்களுடைய பிரச்சனைகளை மிக சுலபமாக புரிந்து கொள்கிறார்கள். அது குறித்து அவர் நிறைய வேலை செய்கிறார்கள். எங்களுக்கு இந்த பிரச்சனைகளா இருக்கு. ஒரு ஆண்கிட்ட போய் சொல்றதை விட அந்த பெண்கள்கிட்ட சொல்லும்போது குடிநீர் தட்டு பிரச்சனையாக இருக்கலாம், இல்ல வந்து சுகாதார குறித்த பிரச்சனையாக இருக்கலாம், இல்ல நம்ம ஊர்ல வந்து இங்க டாய்லெட் சரியா கட்டல, இல்ல டாய்லெட் சரியா மெயின்டைன் பண்ண முடியல, இதனால பெண்கள் வெளியே போக வேண்டிய அவசியம் ஏற்படுது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவர்கள் முன் வந்து சரி செய்து கொடுப்பார்கள். இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு புள்ளி. இதெல்லாம் பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு வந்து காசு வேணும், அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொல்றது நீங்க வந்து மிகப்பெரிய துரோகமாக தான் பார்க்கிறேன். சரி, வெற்றி பாண்டியன், இதனோட ஒரு தொடர்பு, அதாவது இவ்வளவு காலம் உள்ளாட்சி தேர்தல் அமைப்புகள் நடத்தாதனால ஒவ்வொரு கிராமத்திலையும் கஜா புயல் பாதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கிராமங்கள்லையும் அடிப்படை வசதிகள் செய்வதற்கு ஆள் இல்லை. கண்டிப்பாக ஒவ்வொரு ஊர்லேயும் உள்ள ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் இதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு தேர்தல்னு வருது, ஒரு தேர்தல் வரும்போது என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி இவ்வளவு இல்லல், அது அல்லல் பட்டிருக்கோம், இவ்வளவு இன்னல் பட்டுக்கிட்டு இருக்கோம், இதை துடைப்பதற்கு அரசு தயாராக இல்லை. இந்த கோபம் தேர்தல் சமயத்தில் வெளிப்படணும். கண்டிப்பாக ஏற்கனவே நடந்த தேர்தலில் வெளிப்பட்டுருச்சு. அதாவது நிறைய இடங்களில் பண விநியோகங்கள் நடந்ததாக சொல்கிறாங்க. எனக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம், ஒரு கேள்விக்குறி என்னன்னா, இத்தனை வருடமும் நான் பட்டிருக்கிற அந்த அவஸ்தையே ஒரு 1000 ரூபாய் நோட்டு தொடச்சிட்டு போயிடுமா? கண்டிப்பாக துடைக்காது. 23ஆம் தேதி தெரியும். எனக்கு என்ன பெரிய ஒரு மகிழ்ச்சினா, இந்த தடவை அவங்க பணம் கொடுத்து மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த பின்னால் இனிமேல் தமிழகத்தில் பண விநியோகம் தடுக்கப்படும். ஏன்னா காசுக்கு ஓட்டுன்ற நிலைமை இந்த 2019 மக்களவை தேர்தலோட முடிவடையும். அதில் எனக்கு சந்தேகமே கிடையாது. நீங்கள் கேட்டீங்க, ஏற்கனவே நான் இது சம்மந்தமாக முன்னாடி இதிலே நான் சொன்னேன். ஒவ்வொரு உள்ளாட்சி அமைப்பு இல்லாமல் குக்கிராமங்கள் தோறும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுதான் சொல்கிறேன். ஒரு பிறப்பு சான்றிதழ், ஒரு இறப்பு சான்றிதழ், ஒரு அவர் சொன்ன மாதிரி, நண்பர் சொன்ன மாதிரி, ஒரு தெரு விளக்கு எரியலைன்னா போய் அந்த ஊராட்சி அலுவலகத்தில் போய் அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸரை பார்த்து எழுதி வைக்க முடியாது அவங்களால. அங்கே இருக்கிற பிரசிடெண்ட்டை கூப்பிட்டு அண்ணன், தம்பி, மாமே, மச்சான், இந்த மாதிரி இந்த லைட் எரியலன்னு கூப்பிட்டு சொல்லுவாங்க. அவர் போய் அதை உடனே சரி செய்வார். இதுதான் நடந்தது. நாள்தோறும் அனுபவிச்சு இந்த கஷ்டங்களை ஒரு 1000 ரூபாய் நோட்டு தொடச்சிட்டு போயிடுமான்னு கேட்குறேன். வாய்ப்பே இல்லைன்றேன். அதுதான் வாய்ப்பே இல்லை. தொடச்சிட்டு நிறைய இடங்களில் பண விநியோகம் நடந்தது. அவங்க நம்பிக்கை அது. நிறைய இடங்கள்ல பண விநியோகம் ரொம்ப சிறப்பாக நடந்தது. குறிப்பா தேனி மாவட்டத்தில், குறிப்பா வந்து தேனி தொகுதியில் பன்னீர்செல்வத்துடைய பையன் 1000 ரூபா கொடுத்தாரு. கொடுத்தது மட்டும் இல்லை, ஓட்டு போடலன்னு சொல்லி வீட்டில் வந்து என்னை அடிச்சு என்கிட்ட வந்து பணத்தை திருப்பி கேட்டு வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி எல்லா தொலைக்காட்சிகளும் செய்தி வந்துச்சு. உசிலம்பட்டியை சேர்ந்த ஒரு அம்மா ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, என்கிட்ட யார் யார் வந்து பணம் கொடுத்தாங்க, யாருக்கு ஓட்டு போட சொன்னாங்க, அவங்க வந்து திருப்பி நீ ஓட்டு போட வரல, என்னை வந்து ரொம்ப நான் ஒரு ஒரு மனிதனாக கூட என்னை மதிக்காமல் என்னை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி மிக தெளிவாக பேட்டி கொடுத்தாங்க. இதுக்கு மேலே என்ன ஆதாரம்? கேள்விக்கு நீங்கள் சொல்கிறது தான் சரியான பதில். ஏன்னா துடைக்காது, காசு கொடுத்தா கூட வாங்கிப்பாங்க, ஆனாலும் அந்த மனசுக்குள்ளே இருக்கிற அந்த வைராக்கியம் இருக்குல்ல, அது வேறு வழிகளில் வெளிப்படுகிறது, காசுக்காக இல்லை. நான் ஒருபடி மேலே போய் என்ன சொல்கிறேன்னா, இனிமேல் இவங்க கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு ஓட்டை கண்டிப்பாக மாற்றி தான் போட்டிருக்காங்க மக்கள். அப்படிங்கிற போது பணம் கொடுத்து மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் இந்த மோடி அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் வரும் தேர்தலில் யாருமே ஓட்டுக்கு பணம்ன்ற கான்செப்டே விட்டுருவாங்கன்றேன். அந்த ஒரு கான்செப்டே தேவை தமிழ்நாட்டில், இதோட அழிஞ்சு போகும். ஏன்னா இவங்க ஜெயிக்க போகிறதும் இல்லை, ஓட்டுக்கு பணம் கொடுத்தா ஜெயிப்போம்ன்ற கான்செப்டே இன்னைக்கு இதோட உடஞ்சிரும். அது ஒன்று. நம்ம கோயம்புத்தூரில் சொன்னீங்க, அது சூயஸ் அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் நிறுவனம். அந்த நிறுவனம் ஏற்கனவே வந்து அமெரிக்காவில், பொலிவியாவில் இது மாதிரி ஒரு திட்டத்தை செயல்படுத்துது. அந்த திட்டம் என்னென்னா, அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், குறிப்பிட்ட தொகை வந்து நிர்ணயம் பண்ணி அரசு வந்து அவங்களுக்கு ஆமாம். அதே அம்மா இருக்கு 2013 கோயம்புத்தூரில் மேயராக இருந்த சேமா வெளிச்சாமி அதே திட்டத்தை 550 கோடிக்கு கொண்டு வந்தார். அப்போ அம்மா வந்து இது தனியார் வசம் ஒப்படைக்கக்கூடாதுன்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. இப்போ வந்து 3000 சில்லற கோடிக்கு வந்து ஒரு வேலுமணி அதில் உள் கமிஷன் வச்சு அவங்க உறவினர் மூலமாக ஒரு ஒப்பந்தம் போட்டதாக சொல்கிறாங்க. அந்த தனியார் நிறுவனம் அது ஏற்கனவே வந்து அமெரிக்காவில் என்ன பண்ணுச்சுன்னா, அவங்க அரசு வாங்கிக்கிட்ட பணத்தையும் அவங்க பணத்தையும் சேர்த்து போட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து குடிநீர் வழங்கி அதுக்கு வந்து ஸ்மார்ட் கார்டு மாதிரி கார்டு போட்டுருவாங்க. நீங்கள் தண்ணி பிடிக்கணும்னா 10 ரூபாய்க்கு தண்ணி பிடிக்கணும்னா 10 ரூபா கார்டில் இருக்குன்னா அப்போ தான் தண்ணி பிடிக்க முடியும், இல்லைன்னா தண்ணி பிடிக்க முடியாது. இதுதான் அமெரிக்காவில் நடந்துச்சு. அதனால தான் அது மிகப்பெரிய போராட்டம் பண்ணி கோயம்புத்தூரில் எதிர்த்தாங்க. கிட்டத்தட்ட இது வந்து நம்ம ரோடு போடுறோம்ல, 4 வழிச்சாலை இருக்குல்ல, 4 வழிச்சாலை திட்டம் தான் இந்த தனியார் குடிநீர் விநியோக திட்டமும், தனியார் மூலமாக குடிநீர் விநியோகம் செய்கிற திட்டமும் அதுதான் காரணம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்துமே
பொது நிறுவனத்தின் மூலமாக அரசு நிறுவனங்கள் மூலமாக தான் மக்கள் வந்து இது போன்ற அடிப்படை தேவைகளை நிறைவேற்றணுமே தவிர இது போன்ற தனியார் மயமாக்குவது என்பது மிகப்பெரிய தவறு. இப்போ உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருந்தா கண்டிப்பான முறையில் அங்கே கோயம்புத்தூர் மாநகராட்சியில் தீர்மானத்துக்கு வைக்கணும். அப்போ உள்ளாட்சி பிரதிநிதிகள் இப்போ நம்ம கட்சியிலிருந்து இருக்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க, மாற்று கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க, சகோதரர் சொன்ன மாதிரி சுயேட்சைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அவங்கெல்லாம் கண்டிப்பான முறையில் இது அனுமதி தர மாட்டாங்க. இந்த மாதிரி மக்கள் விருப்பத்துக்கு ஏற்ற திட்டங்கள் வரும். கண்டிப்பா விருப்பத்துக்கு ஏற்ற திட்டங்கள் இவங்களால கொண்டு வர மாட்டாங்க. விருப்பத்துக்கு மாறான திட்டத்தை புகுத்தாமாவது இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஊராட்சி அமைப்புங்கிறது ஊராட்சி ஒன்றியங்கள், பேரூராட்சி, ஊராட்சி நகராட்சி, மாநகராட்சி, இவைகளுக்கெல்லாம் வந்து மாதம் ஒரு முறை கூட்டம் நடத்தணும். அங்கே அந்தந்த பகுதிகளில் என்னென்ன வேலை பார்த்துருக்கோம், என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம், இந்த பகுதியை முன்னேற்றுவதற்கு, இந்த மாநகராட்சியை, இந்த நகராட்சியை, இந்த ஊராட்சியை முன்னேற்றுவதற்கு என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தணும் அல்லது செயல்படுத்த போகிறோம் இப்படிங்கிறதுக்கெலாம் வந்து இந்த உறுப்பினர்களை கொண்டு ஒரு கூட்டம் நடக்கும், கவுன்சில். அந்த கவுன்சில் கூட்டம் என்பதே வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அப்படிங்கிற போது நண்பர் சொன்ன மாதிரி லைட்டுக்கு வந்து 300 ரூபா லைட்டுக்கு 3000 எழுதுகிறாங்க. இது மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். இது இந்திய வரலாற்றிலே வந்து தமிழ்நாட்டில் இப்போ நடந்திருக்கிற உள்ளாட்சித்துறையில் நடந்திருக்கிற ஊழல் மாதிரி, வேலுமணி மேலே சுமத்தப்பட்ட புகார்கள் மாதிரி இது வரைக்கும் அப்படி ஒரு ஊழலே நடந்திருக்காது. அப்படி ஒரு ஊழல் நடந்திருக்கு. இது இப்போ நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, கொசு மருந்து அடித்தது இப்போ 40,000 ரூபான்னு எழுதுறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த 40,000 ரூபா எழுதுனது தப்புன்னு எங்கே விவாதிக்க முடியும்? யார் விவாதிக்கிறது? யார் கேள்வி கேட்குறது? அதெல்லாம் வந்து ரெக்கார்டு ஆவணங்களாக்கப்பட்டால் தான் அடுத்து வர்ற ஆட்சியிலாவது ஊழல் வழக்காவது போட முடியும். இந்த அதிகாரிகள் இவங்க கூப்பிட்டு, இப்போ ஒரு அமைச்சர் கூப்பிட்டு ஒரு ஊராட்சி செயலாளர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஊராட்சி அமைப்புடைய செயலாளர், செக்ரட்டரி இருப்பார். அவர் வந்து சொல்கிறாரு, ஒரு மாநகராட்சி ஆணையரே கூப்பிட்டு ஒரு அமைச்சர் இப்படி தான் பண்ணுங்கன்னு சொன்னால் என்ன செய்ய முடியும் அவர்? அப்போ எதிர்கட்சி இருந்து இப்போ உள்ளாட்சி தேர்தல் நடந்திருந்தா அமமுக உட்பட எதிர்கட்சிகள் அனைத்தும் போய் உட்காந்துருக்கோம். இதை ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேள்வி கேட்போம். கேள்வி கேட்கறதுக்கு பயந்துக்கிட்டு அதிகாரி பயப்படுவாங்க, மேயராக இருக்கக்கூடிய நகராட்சி தலைவர்கள் எல்லாரும் பயப்படுவாங்க. அப்படி ஒரு அமைப்பே இல்லாமல் கொலாப்ஸ் பண்ணுறது. சரி, பஞ்சாயத்து ராஜ்ங்கிற ஒரு மிகப்பெரிய அமைப்பை நீங்கள் சொன்னது மாதிரி அந்த நரம்பு ஒவ்வொரு நரம்பு தான் ரத்த நாணங்கள் தான் ஒரு மனிதன் உயிரோட்டத்துக்கே காரணம். இந்த இந்திய ஜனநாயகம் இவ்வளோ பெரிய வலுப்பற்றதுக்கு காரணம் சட்டமன்றமோ பாராளுமன்றங்கள் இருந்தாலும் உள்ளாட்சி அமைப்புகள் தான். அதுதான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை. அந்த அடிப்படையே கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ சரி, ரங்கபிரசாத் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்களாட்சியினுடைய பிரதிநிதிகள் இருந்தாச்சுன்னா அது வேற. இப்போது தனி அலுவலர்கள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு பணி நீட்டிப்பு போயிட்டே இருக்குது. இவங்க சுதந்திரமாக செயல்பட முடியுமா? யாருடைய பிடியும் இல்லாமல், யாருடைய ஆதிக்கமும் இல்லாமல் அவங்க சுதந்திரமாக செயல்பட முடியுமா? இல்லை ஒரு கைப்பாவையாக மட்டும்தான் ஊழலுக்கு காரணம் அதை தான் இருக்க முடியும்? முக்கியம் அங்கேருந்து ஆரம்பிக்கிறது. இப்போ நீங்கள் கேட்டோடனே ஒரு முக்கியமான ஒரு தகவலை சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கிறவர் வந்து சத்யபிரதா சாஹூங்கிறவர் தான் இன்னைக்கு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனராக இருக்காரு. இவர் ரொம்ப நாள் வரைக்கும் ஒரு அடிஷ்னல் சார்ஜாக வச்சிருந்தாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்போது சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து இவர் அதுதான் அவர் எம்டியாக இருந்தார். ஸோ அதுக்கு முன்னாடி அருண் ராய்ண்ட் அவர் ஒரு பொசிஷனில் இருந்தார். அவரை தூக்கிட்டு இவர் சத்யபிரதா சாஹூவை போட்டாங்க. ஏன் அப்படின்னா அவர் வந்து சென்னை டீசலினேஷன் பிளான்ட் இப்போ 3வது 4வது பிளான்ட் போயிட்டு இருக்கு. அதில் டெண்டர் அவர் வந்து அவருக்கு ஃபேவரபிளாக கொடுக்க மறுத்துட்டாரு. ஸோ அதுக்காக வந்து சத்யபிரதா சாஹூவை போட்டு ரொம்ப சிறப்பாக 2016-17 சென்னையில் வந்து வறட்சியை வந்து ரொம்ப சிறப்பாக இது பண்ண அருண் ராயை தூக்கிட்டு சத்யபிரதா சாஹூவை போட்டாங்க. அவரே எலெக்ஷன் கமிஷனாக சூஸ் பண்றாங்க. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்டு ரொம்ப ஸ்பெஷலா எங்களுக்கு வந்து இந்த ஆபீசர் இல்லைன்னா சென்னை குடிநீர் பிரச்சனை சமாளிக்கவே முடியாது, அதனால வந்து 6 மாசத்துக்கு வந்து இவருக்கு கொடுங்க, இந்த மாதிரி அவர் வந்து எலெக்ஷன் கமிஷனாகவும் இருப்பாரு இதுவாகவும் இருப்பாரு அப்படின்ட்டு கேட்டு 6 மாசம் எக்ஸ்டென்ஷன் வாங்கினாங்க. ஸோ இப்போ ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா இவங்க கைப்பாவையா இருப்பாங்க. நம்மளுக்கு இந்த அலுவலர்கள்லாம் வந்து நம்ம சொல்ற பேச்சை கேட்டு நம்ம கொள்ளையடிக்கிறது கண்டுக்காம இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இவங்க சூஸ் பண்ணாங்க. ஸோ இது எலெக்ஷன் கமிஷனர் ரொம்ப சின்ன பதவியெல்லாம் எலெக்ஷன் கமிஷனர் அளவுக்கே வந்து இப்படி போயிடுச்சு. ஸோ இந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஊழல் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையா வந்து இருக்கு. இந்த ஊழலுக்காக தான் வந்து இவங்க தேர்தல் நடத்தாம இருக்காங்க. அதே மாதிரி லோக்கல் பாடி எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தோம் அப்படின்னா அர்பன்ல ஒன்று, ரூரல்ல ஒன்று. இப்போ சென்னை பட்ஜெட் ஜெகதீஷ் சொன்னாரு, நாங்கள் ஜெகதீஷ் ரொம்ப சென்னை பட்ஜெட்க்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு பிரபல பத்திரிகையில் எவ்ரி மாசம் மார்ச் மாசம் கால் பண்ணுவாங்க. நாங்களும் 3 வருஷமா அதே தான் சொல்லிட்டு இருக்கோம். என்ன சொன்ன 3 வருஷமா பட்ஜெட்டே தாக்கல் பண்ணல, பட்ஜெட் எங்க சார்னு கேட்டா பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நாங்களும் 3 வருஷமா ஒரே சொன்ன கமெண்ட்ஸே சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ரூரல் பொசிஷன்ல போனோம் அப்படின்னா
இந்த மன்ரேகாக்கு தான் அதிகபட்சமா லோக்கல் பாடி எக்ஸ்பெண்டிச்சர்ல போகுது. அதுக்கு அடுத்து வந்து வாட்டர் பைப்ஸ் பதிக்கிறது, அது ஸ்ட்ரீட் லைட் போடுறது, எல்லாத்துலயுமே வந்து மிகப்பெரிய ஊழல் கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு. செக் ஒரு யாரோட அப்ரூவல் இல்லாம செக்கப் போட்டு ஈஸியா பணம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா யாருமே கேள்வி கேட்க கூட முடியாத நிலைமையில இருக்காங்க. ஸோ இந்த ஊழல் வந்து ரொம்ப ஈஸியா இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்தாம இருக்க காரணத்துல வந்து அரசு இருந்தாலும் எனக்கு வந்து நீதிமன்றத்து மேல இங்க ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்கு. இப்ப சமீபத்துல சிபிஐ மேல ஒரு பிரச்சனை வந்தது. இந்த கான்டெம்ப்ட் பெட்டிஷன் போகும்போது உச்சநீதிமன்றம் வந்து அந்த சிபிஐ ஆபீசர்ஸை மிக கடுமையா இருந்தது. நீ வந்து ஓரமா போய் நில்லு இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க உச்சநீதிமன்றம். இப்ப அந்த மாதிரி இந்த விஷயத்துல நடக்காம ஒரு இன்ஸ்டிடியூஷனே மொத்தமா கொலாப்ஸ் பண்ணி டேமேஜ் பண்ணிட்டாங்க இந்த 2.5 வருஷத்துல. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் 1904 பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தையே மொத்தமா வந்து இவங்க சதைச்சிட்டாங்க இந்த வருஷத்துல. ஈவன் வந்து 2016 கேஸ் வரும்போது இந்த வார்டு மறையறைகள் நடத்த தேவையில்லைன்னு ஒரு சட்டப்பிரிவு இருக்கு தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம்ல. 28A 28AA வந்து வார்டு வரையறைக்காக தேர்தலை நிறுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டப்பிரிவே இருக்கு. அதை வந்து நைட்டு 12 மணிக்கு அந்த ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்றாங்க. 2011 சென்சஸ் படி தான் நாங்க தேர்தல் நடத்துவோம் அப்படின்ற ஒரு புதுசா ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு கொண்டு ராத்திரி 12 மணிக்கு மறுநாள் காலையில கேஸ் ஹியரிங் வருது. இந்திரா பானர்ஜி பெஞ்ச் முன்னாடி கேஸ் ஹியரிங் வருது. நாங்க நேற்று நைட்டே ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணிட்டோம், அதனால வந்து 2011 சென்சஸ் படி தான் நாங்க தேர்தல் நடத்துவோம்னு சொல்றாங்க. சோ இதுக்கு அப்புறமும் வந்து நீதிமன்றம் வந்து இதை கண்டுக்காம தொடர்ந்து வந்து கான்டெம்ப்ட் பெட்டிஷன் வந்ததுக்கு அப்புறமும் தொடர்ந்து இழுத்தடிச்சுட்டே இருக்காங்க. எந்த ஆக்ஷன் எடுக்காம இப்ப இந்நேரம் வந்து தலைமை தேர்தல் ஆணையரையும் இல்ல அது மொத்த சம்பந்தப்பட்ட தேர்தல் ஆணையத்தையும் மாநில தேர்தல் ஆணையத்தையுமே ஒரு ஆக்ஷன் எடுத்து இனிமே யாரும் இந்த தப்பே பண்ண முடியாத அளவுக்கு நீதிமன்றம் ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தாங்க, ஒரு உத்தரவு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கு. இனிமே வரப்போறவங்களுக்கு ஒரு பயம் வரும். அதே நேரமா உச்ச நீதிமன்றத்தில் இந்த கேஸ் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அங்கேயும் வந்து இந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காம இவங்க வந்து தொடர்ந்து சும்மா ஆஜராங்க, நீங்க ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ண சொல்றாங்க, திரும்ப வாய்தா வாங்கிட்டு போயிட்டே இருக்கு. ஆமா, ஒரு நீதிமன்றமும் இங்க வந்து தேர்தல் ஆணையத்து மேல ஒரு சாஃப்ட் கார்னர் தான் அப்ரோச் பண்ணதே ஒழிய ஒரு மிகப்பெரிய ஒரு டேமேஜ் நடந்திருக்குங்கிறத கண்டுக்காம இருக்காங்கிறத ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்களுடைய இறுதி கருத்தா எடுத்துக்கிறேன். திரு ஜெகதீஸ்வரன், ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இப்போது இனி நடத்துவதாக இருந்தால் கூட ஒருவேளை 3 மாதம் தள்ளி ஒத்தி போடுறதுக்கு நேரம் கேட்டிருக்காங்க. அது கிடைக்குமா இல்லையாங்கிறது தெரியல. கிடைத்தது என்று கற்பனையாகவே வச்சுப்போம். 3 மாதத்துக்கு பிறகு தேர்தல் நடத்துகிறார்கள் என்று நம்புவோம். அப்போவும் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் பயன்படுத்தப்பட்ட அந்த இதுதானே பட்டியல் தானே பயன்படுத்தப்படும். இதிலே ஏகப்பட்ட குளறுபடிகள். ஆமாம், நீங்கள் 2016 சிங்கிள் ஜட்ஜு கொடுக்கும்போது அவர் என்னென்ன பல விஷயங்கள் சொல்லியிருந்தார். கிருபாகரன் அவர் சொல்லியிருந்ததில் நீங்கள் வாக்காளர் பட்டியலை சரி செய்யுங்கள், சரி செய்து விட்டு அதற்கு பிறகு தேர்தல் நடத்துங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொல்லியிருந்தார். இன்னைக்கு 2 வருஷம் கழிச்சு, நாங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து ராஜேஷ் லக்கானி அவர் சிஓ இருக்கும்பொழுது வாக்காளர் பட்டியலை தரம் உயர்த்தணும்னு சொல்லிட்டு நாங்கள் போய் நிறைய இடங்களில் கேம்ப் எல்லாம் போட்டு பண்ணோம். அப்பயுமே நிறைய குளறுபடிகள் இருந்தது. நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வாலண்டியர்ஸ் வச்சு வேலை பண்ணுவோம், தேர்தல் ஆணையம் வந்து சரியாக வேலை செய்ய மாட்டாங்க தான். இன்னைக்கு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருடங்கள் அதே பகுதியில் இருந்தவர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் தெரியல. 5 வருடத்திற்கு 2 வருடத்துக்கு முன்னாடி இறந்து போனவருடைய பெயர் இன்னும் இருக்கிறது. அதை நான் இத்தனைக்கு நான் நீக்குங்கன்னு சொல்லி டெலிட் பண்ணி எழுதி கொடுத்துருக்கேன். அந்த பெயர்கள் எல்லாம் இருக்கு. அப்போ உண்மையிலே எங்க நடந்து என்ன ஒரு கோளாறு நடக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அப்போ நீங்க இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நடத்தப்படும் தேர்தலும் இங்கே மாநில தேர்தல் ஆணையம் என்ன கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் நடத்துவாங்க. அதை அப்படியே வாங்கி வார்டு வைஸாக பிரிக்கிறது, கிராம பஞ்சாயத்து வைஸாக பிரிக்கிறது, அதான் பண்ணுவாங்க. அப்போ அதே டேட்டா தான் மறுபடியும் இங்கே வரப்போகுது. அப்படின்னா மறுபடியும் மிகப்பெரிய குளறுபடிகள் நடக்கும். ஓட்டுரிமை கிடைக்கும், இருப்பவர்களுக்கு ஓட்டுரிமை கிடைக்காது. இன்னைக்கு அது நடக்கும். அப்போ முதலில் செய்ய வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேர்தல் ஆணையம், இந்த இந்திய தேர்தல் ஆணையம் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் உடனடியாக இப்பொழுது நடந்த குளறுபடிகள், கன்னியாகுமரியில் நடந்த குளறுபடி என்ன, ஒவ்வொரு ஊரில் நடந்த குளறுபடி என்ன, அந்த குளறுபடிகள் ஏன் நடந்தது, அதற்கு ஒரு விசாரணை அமைத்துவிட்டு மறுபடியும் சரியாக அதை சரி செய்ய வேண்டும். அது மிக முக்கிய விஷயமா பார்க்கிறேன். ஏன்னா நீங்கள் உள்ளாட்சியில் யார் ஓட்டு போட போகிறாங்களே, ஏற்கனவே நகரத்தில் இருக்கிறோம் கம்மியாக ஓட்டு போடுவாங்க, நீங்கள் அர்பன் ஸ்லம்ஸில் இருக்கிறோம், கிராமத்தில் இருக்கிறோம், அவர்களோட பெயரே விடுபட்டிருக்குன்னா நீங்கள் உள்ளாட்சியோடைய ஓட்டிங் பர்சன்டேஜ் 40-50 குறைஞ்சிரும். அப்போ உண்மையான பிரதிநிதிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இன்னொரு பாயிண்ட், கிராம சபை கூட்டங்கள் இன்னைக்கு வந்து இப்போ தன்னாட்சி நந்தகுமார் தொடர்ச்சியாக இன்னைக்கு 2 வருடத்தில் நடந்த மிகப்பெரிய மாற்றம். மக்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். கிராம சபை கூட்டங்கள் எவ்வளவு நடக்குதுன்னு பார்க்கிறோம். ஆனால் அரசாங்கம் இன்னும் அந்த ஆர்வம் நேர்மாறாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசு நகரசபை குறித்து பேச ஆரம்பித்திருக்கிறோம். ஆனால் நகரசபையை நிர்மாணிப்பதற்கு இன்று நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்கள் இல்லைங்கிறது ஒரு துன்பத்துக்கு செய்தியாக. சரி, நல்லது. ஒரு சிறப்பான வாதம், அருமையான கருத்துக்கள் வச்சுருக்கீங்க. உங்களோட கருத்து பகிர்வுக்கு ஜெயபிரகாஷ் தொலைக்காட்சி சார்பில் நெஞ்சார் நன்றி. உங்களுக்கு நேயர்களை மீண்டும் ஒரு கேள்விகள் 1000 நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் சொல்லி விடைபெறுவது உங்கள் எம்ஜே ரகு. வணக்கம் நேயர்களே.